ஓகே கைஸ், ஸ்விங் ட்ரேடிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். டெய்லி டைம் ஃப்ரேமில் போயிட்டு இல்லை வீக்லி டைம் ஃப்ரேமில் போயிட்டு ஐஆர்லிஆரில் மார்க் பண்ணிட்டு 4 hour 1 hour எக்ஸிகியூஷன்ஸ் தட்ஸ் இட். கில் ஜோன் இல்லை, நியூஸ் இருக்குது, அதெல்லாம் செகண்டரி. ஃபஸ்ட்டு பேசிக் ரூல் இதுதான். அது நம்ம என்னென்ன பேரட்லாம் பார்க்க போகிறோம்னு சொல்லிடுறேன். எக்ஸாக்டிக்ஸ் விட்டுருங்க. எக்ஸாக்டிக்ஸ்னா கிராஸ் மேஜர்ஸ். அதை தவிர்த்து கோல்டு பார்க்கலாம். டிஎக்ஸ்ஒய் சும்மா பார்க்கணும், ஓகேங்களா? எல்லாத்துக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்காக யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, தென் ஏவிடி யூஎஸ்டி, என்எஸ்டி யூஎஸ்டி, யூஎஸ்டி கேட், இதெல்லாம் மெயினாக உங்களுக்கு வந்து யூஎஸ் பேர்ஸு நல்லா ஒரு ஸ்விங்லாம் ஃபியூ டேஸ்லேயாவது போய் அடிக்கும், ஓகேங்களா? அந்த மாதிரி பேர்ஸு. அதை விட்டிங்கன்னா ஜேபிஒய் பேசிக்காக இது எல்லாருக்கும் தெரியும். யூஎஸ்டி ஜேபி, யூரோ ஜேபி, ஜிபிபி ஜேபிஒய், ஓகேங்களா? இது ஒரு 8 பேர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அரௌண்ட் 10 தான் இருக்கும். இதை தவிர்த்து 6 இருக்கு. அது எப்படின்னா யூரோ ஹார்ட், யூரோ கேட், யூரோ என்எஸ்டி, அதே மாதிரி ஜிபிபி ஆடு, ஜிபிபி கேடு, ஜிபிபி என்எஸ்டி, இதெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். இதை பெருசாக இது வரைக்கும் நான் பேக் டெஸ்ட் பண்ணதில்லை, இல்லை ட்ரேட் எடுத்தது கிடையாது, எதுவுமே பண்ணது கிடையாது. இதெல்லாம் இனிமேல் தான் பார்க்க வேண்டியது. ஓகே, நமக்கு இப்போ அப்கமிங் வீக்கில் ப்ரிப்பேர் ஆகணும்னா இவ்வளோ பேரில் ஒரு என்ட்ரி கிடைக்காதா? யூரோ, ஜிபிபி, என்எஸ்டி, ஏயு, யூஎஸ்டி கேடு, அப்புறம் ஒரு 3 ஜேபிஒய், 9 கோல்டு ஒரு 10. இந்த 10 பேரில் ஒரு ட்ரேட் கூட நம்மளுக்கு ஸ்விங் கிடைக்காது. அதனால நம்ம இது எல்லாத்தையும் ஒரு ஓவராலாக பார்ப்போம். ஃபுல்லாக டெப்த் அனலைசஸ் கிடையாது. இந்த மாதிரிலாம் ஆயிருக்கு. இப்போ மார்க்கெட் எங்கே இருக்கு, அடுத்தது என்ன மாதிரி நம்ம ஒரு மூவ்மெண்ட் பிளான் பண்ணலாம், ஓகேங்களா? ஏன்னா எனக்கு 100% ஷுவராக தெரியும் டிஎக்ஸ்ஒய் இடவிடமா நிற்குது, பைக்கு நிற்குது, செல்லுவை நிற்கிற மாதிரி இருக்கு. டேட்டா படி மார்க்கெட் வந்து செல்லில் தான் இருக்கு. சரிங்களா, ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. வீக்லி டைம் ஃப்ரேம் தான் கைஸ் பார்க்கணும். மிஞ்சி போனால் மந்த்து பார்ப்பீங்க. மந்த்து பார்க்கறது வந்து ஒரே ஒரு ரீசன் தான். அதனால ப்ரீவியஸ் மந்த்து ஹை லோலாம் ஸ்வீப் ஆயிருக்கா, இந்த மாதிரிலாம் பார்ப்போம். வேற ஒன்றும் இல்லை. சாரி, இது இல்லை, இந்த ஏப்ரல் மந்த் இருக்குல்ல, பீக் எடுத்த மந்த் அதுதான். அதுக்கப்புறம் கோல்டு எதுவுமே பண்ண முடியல, அதுக்குள்ளாரே தானே சுத்திட்டு இருக்கு இன்னைய வரைக்கும். அடுத்தது இந்த பிரைஸ் ஒன்றுமே கிடையாது. பாசிட்டிவா முடிஞ்சது ஆகஸ்ட் தான். ரீசன் சும்மா ஒரு ரூமர்ஸ், ரெட் கட் வரும்னு சொல்லிட்டு. அடுத்தது உங்களுக்கு டிஎக்ஸ்ஒய் வீக்கனே ஆயிடுச்சு இல்லை, என்எஃப்பி டேட்டா அன்னைக்கு. அதனாலதான் இவ்வளோ பெரிய பாசிட்டிவ். இப்போ அதாவது மந்த் முடியல, ஸ்டார்டிங் சொல்றேன். இவ்வளோ பெரிய பாசிட்டிவ் வந்தது காரணம் தான் என்எஃப்பி டேட்டா தான் மாத்துச்சு. ஒரு நாள் கேண்டில் இது வந்து மந்த்லி கேண்டில் நினச்சிக்காதீங்க. ஆகஸ்ட் போகிறதே ஒரு நாள் தான் ஆகுது. உங்கள் 1 டேல போனாலும் கேண்டில் ஒரே மாதிரி தான் இருக்கும், வீக்கில் போனாலும் அப்படியே தான் இருக்கும், மந்த்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, சரி, இப்போ நம்மளுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குன்னு வச்சுப்போமே. ப்ரீவியஸ் மந்த் ஐயா டார்கெட் பண்ணுவோம் கைஸ். ஐஆர்எல்லாம் மந்த்லி எதுவுமே இல்லை, வீக்லி வரலாம். ப்ரீவியஸ் வீக் அதுதான் சிம்பிள் டார்கெட், இதை வச்சுட்டு போயிடுங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் டார்கெட்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி மாற்றிக்க முடியும், ஓகேங்களா? அடுத்தது இந்த லோ ஸ்வீப் ஆயிருக்கு, இதை நோட் பண்ணுங்க. ஐஆர்எல் இல்லைன்னா என்ன பார்க்கலாம் நான் சொல்லியிருக்கேன். ப்ரீவியஸ் டே, ப்ரீவியஸ் வீக் ஐஸ் அண்ட் லோஸ் வந்து ஸ்வீப் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். ஏன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ இது 1 2 3 எஃப்இஜி இருக்கா, இந்த தேர்ட் கேண்டில் லோ ஸ்வீப் அடிச்சாதான் உங்களுக்கு எஃப்இஜி டேப்னு சொல்லுவீங்க. அந்த இடத்துல வந்து தேர்ட் கேண்டில் லோ ஸ்வீப் அடிச்சுன்னு சொல்ல மாட்டேன், எஃப்இஜி டேப் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். ஆனா நம்மளுக்கு எதனா ஒரு லோ ஸ்வீப் அடிச்சுட்டு தான் எஃப்இஜி டேப் ஆகுது, புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் இங்கே எஃப்இஜி என்னன்னா ஸ்வீப் பார்த்துக்கலாம்னு சொல்றேன், பிஎஸ்எல்எஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் இந்த வாட்டி இது வந்து பெரிய வீக்கா இருக்கு. இங்க போகும்போது பெருசா டெசிஷன்லாம் எதுவும் எடுக்க முடியாது, ஓகேங்களா? ஒரு மாதிரி மார்க்கெட் தனி தான் போகும். அடுத்தது வீக்லி வந்துருங்க, சாரி டெய்லி. இந்த டெய்லியில பாருங்க கைஸ், அப்பத்துலேருந்தே ஒரே ஒரு 1 டே டைம் ஃப்ரேம் தான் அந்த எஃப்இஜி தான் இன்னும் வரையும் மார்க்கெட் அப்படியே பிடிச்சிட்டு இருக்கு. இதுதான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பண்றீங்க. அப்படி சப்ளை அண்ட் டிமாண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லுவாங்க அந்த கான்செப்ட்லயுமே. இது டிமாண்ட் ஜோன், ஓகேங்களா? எப்படி வேணாலும் சொல்லலாம், ஏதாவது உண்மை டிமாண்ட் ஜோன். எத்தனை வாட்டி அங்கே வந்து டிமாண்ட் எடுத்திருக்கு பாரு. இது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம், டிமாண்ட்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. இது வந்து சப்போர்ட் கீ லெவல்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் அது ஒன்று தான். ஓகே, பர்ஃபெக்டா இருக்கு. இப்போ இங்க இருந்து போகும்போது இந்த ஈக்குவலைசர் டார்கெட் பண்ணலாம்ல, இந்த ஹை இந்த ஹை இதெல்லாம் ஈக்குவலைஸ் டார்கெட் பண்ணலாம். கோல்டு ஆல் டைம் போகுமான்னு கேட்டா பார்க்கலாம், வாய்ப்புகள் இருக்கு. இல்லை ஃபிளாட்டா கூட இருக்கலாம், 100% ஷுவரா யாராலும் சொல்ல முடியாது. ஏப்ரல் மாசத்துல இருந்து இன்னைய வரைக்கும் ஃபிளாட்டா தான் இருக்கு, கொஞ்சம் கூட மாறல. ஒரு குவார்டரே முடிஞ்சு போச்சு, ஏப்ரல் மே ஜூன் ஜூலையே முடிஞ்சு போச்சு. 4 மாசம் கோல்டு வந்து ஃபிளாட் ஆக முடியும். பல வருஷங்கள் கோல்டு ஃபிளாட்டாலாம் வந்திருக்கு. ஸோ இப்போ இங்க இருந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன் நான் சொல்லிடுறேன் கைஸ். இந்த மேலே போவோம், இந்த ஐ டார்கெட் பண்ணுவேன். அப்படி இல்லையா, இந்த ஐஆர்ல இருக்குல்ல, இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரீச் ஆகணும் தான். அப்பவே ரீச் பண்ணிட்டான், நான் இல்லைன்னு சொல்ல. இப்போ இந்த ஐஆர் வரையும் ரீச் பண்ண வரைக்கும் ஃபர்தர் பைஸ் எடுக்கலாம். அங்கே போயிட்டு செல்லு கொடுத்தா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, செல்லு கொடுத்தா அது கொடுக்குதா இல்லையான்றது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும், ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து பை கொடுக்குதா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிச்சிருப்போம்? கரெக்டாக ஒன்னா நான் சொல்றேன். என்எஃபில போயிடுச்சு, அதனால எதுவும் நம்ம சொல்ல முடியாது.
இல்லைன்னா இந்த ஐ எடுத்ததே ஒரு நல்ல எம்எஸ்எஸ் தான். உங்களுக்கு திருப்பி உள்ள வந்து தொட்டுட்டு இந்த இன்வெர்ஷன் ஃபெராரி கேப் ஆகட்டும் இல்லை இந்த ஓபி ஆகட்டும் உங்களுக்கு நல்லா ரியாக்ட் கொடுத்து இங்க இருக்கு பாத்தீங்களா ஒரு மாதிரி கன்சல்டேஷன் ஐஸ் அதை வந்து பாடி க்ளோஸ் பண்ணுச்சு. இந்த மாதிரிலாம் பண்ணாலே ஓரளவுக்கு நல்லா போகும். ஆனா எடுக்க முடியாதுன்றதுக்கான ஒரே ரீசன் என்எஃப்பி. ஓகே, என்எஃப்பி வந்து டேட்டா எப்படியோ வரும் நம்மளால சொல்ல முடியாது. வீக்கனா தான் இருந்தது, ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு போச்சு டாலர் செல்லு தான் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. அதுல ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இப்போ ஒரு ப்ரீவியஸ் டேட்டா 100K இருக்கு வச்சுக்கோங்க, ப்ரீவியஸ் டேட்டா ஃபோர்காஸ்ட் வந்து 90K சொல்றான். ஒன்னு 90K வந்துடணும், இல்ல 90K கம்மியா 80 70 மாதிரி வந்துட்டுலாம் பிரச்சனையே கிடையாது. கோல்டு உங்களுக்கு பை ஆயிடும், டிஎக்ஸ்ஐ செல் ஆயிடும். இதுல என்ன பண்றானுங்க, ப்ரீவியஸ் டேட்டா 100K இருக்கும், ஃபோர்காஸ்ட் வந்து 19 இருக்கும், ஆனா அவன் 95 வந்துருவான். நீங்க நினைப்பீங்க 100 விட 95 கம்மி தானே, டிஎக்ஸ்ஐ செல் ஆகணும். ஆனா டிஎக்ஸ்ஐ செல் அது பை தான் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு டேட்டா அது மாதிரி வந்தாலுமே அப்படிதான் ஆகும்ன்றேன். ஏன்னா ஃபாரெக்ஸ் ஃபங்க்ஷன் ரொம்ப தெளிவா போட்டிருக்கும். டேட்டாவும் என்ன போட்டிருப்பான்னா உங்களுக்கு ஃபோர்காஸ்ட்டை ஆக்சுவலோட கம்பேர் பண்ணணும். அதாவது ஆக்சுவலா ஃபோர்காஸ்டோட தான் கம்பேர் பண்ணணும், ப்ரீவியஸோட கம்பேர் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ப்ரீவியஸ் டேட்டா எதுக்கு தெரியுமா, ஒரு ஃபோர்காஸ்ட்னு ஒன்று சொல்றீங்க, இந்த மாதிரி இந்த கம்பெனி ஒரு 100 crores ரெவென்யூ பண்ணோன்றீங்க. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுச்சு அந்த ஒரு கேள்வி வரும்ல, அப்போ ப்ரீவியஸ் எவ்வளோன்னு கேட்போம்ல. அதனால தான் ப்ரீவியஸ் அண்ட் ஃபோர்காஸ்ட் சேர்த்து வச்சு பார்ப்பாங்க. பட் ஆக்சுவல் ரிசல்ட்னு ஒன்று வரும்போது ஃபோர்காஸ்ட் என்ன பண்ணாங்களோ அதை விட நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சா அதுதான் கணக்கு. புரியுதுங்களா? டேட்டா அப்படிதான் வரணும். அதனாலதான் நம்ம ஹியூஜ் டிஃபரன்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்றது, அந்த அளவுக்கு மார்க்கெட் மாத்தாதான்னு சொல்லிட்டு. பிளஸ் ரேட் கட் ப்ரெஷர் வந்து இதன் மூலியமா அதிகமாகும். ஏன்னா உங்களுக்கு தான் ஒண்ணுமே இல்லையா, அங்கே எம்ப்ளாய்மெண்ட் இல்லாமல் போயிடுச்சு இல்லை யூஎஸோட இப்போ இந்த ஆகஸ்ட் 1 டேட்டா. இதெல்லாம் நீங்க கணக்குல வச்சீங்கன்னா கோல்டு ஸ்டில் பைசல் தான் இருக்கு. என்ன ஓவர் த ஐ பைஸ்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ இருக்கிற கோல்டோட பைஸ்ன்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபிளாட் ட்ரேடிங் ரேஞ்ச், அவ்வளோதான். சரி, இப்போ டே ஐஆர்எல் இருக்கு, டே இங்கே வந்து ஸ்வீப் ஆயிடுச்சு, இவ்வளோ கன்ஃபர்மேஷன் இருக்கு, எம்எஸ்எஸ் இருக்கு, டேட்டா கரெக்டாக அடிச்சிருச்சுல உங்களுக்கு, அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்போ அதிகபட்சம் எங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் 4 hourல கொஞ்சம் போய் கிளாரிட்டி பார்க்கலாம். 4 hour வந்தாலும் எஃபிஜி தான் கைஸ். இது வந்து மார்க் பண்ணி வைங்க, ஒர்க் அவுட் ஆகுமான்னு சொல்ல மாட்டேன், வாய்ப்பு எனக்கு தெரியாது. மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பிரேக்கரை. ஒர்க் அவுட் ஆகுமான்றது செகண்டரி. ஒன்னாஸ் போனீங்கன்னா 2 லெவல் வைங்க. ஃபர்ஸ்ட் இந்த எஃபிஜி மார்க் பண்ணிக்கோங்க. செகண்டரி சி எடுத்துக்கோங்க. மந்த்லாம் போகும், வாய்ப்பு உண்டு. நம்ம வந்து செய்யறத கரெக்டாக செஞ்சிடணும், அது வராது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இந்த சி எடுத்துக்கோங்க, அரௌண்ட் 320 இதையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், வேற எதுவுமே பண்ணாதீங்க பெருசா. இங்க எங்கேயுமே வரல, இங்க இருந்தே போகுது, இங்க எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா இங்க இருந்தே போகுதுன்னா அக்ரெசிவ் என்ட்ரி நீங்க எடுக்கலாம். சரிங்களா? 1 hourல ஸ்விங் ட்ரேடிங்க்கு. அப்படி இல்லைன்னா இங்க போயிட்டு நீங்க போகும்போது இன்ட்ரா ஆரம்பிச்சிருவீங்க. இந்த இடத்துல எம்எஸ்எஸ் வருதா இல்லையான்னு போய் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. மற்றபடி செல் ஆகுமான்னு கேட்டா எனக்கு ஒன்றும் பெருசா அப்படி தெரியல. இங்க எல்லாமே ஈக்குவலைஸா தான் இருக்கு. இங்க போனா வேணா யோசிக்கலாம். ஏன்னா இதுதான் வந்து இந்த ஆரஞ்சு கலர்ல இந்த டே டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப் ஒரு ரேஞ்சா மார்க்கெட் சுத்தத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் என்னோட ஐடியா. இது எய்ம் வைக்கிற பைக்கு, அப்படி இல்லைன்னா இதுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கும். இப்போ இத்தனை நாள் சுத்தலையா, ஜூலை மாசம் 1ஆம் தேதி இங்க ஸ்டார்ட் ஆச்சு, அதுல இருந்து இதுக்குள்ளேயே தான் இருந்துருக்கு மார்க்கெட். ஒன்றும் பெருசா நகரல, அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இங்க நல்லா போகும்ன்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இது ஃபுல்லா ஹெச்ஆர் கைஸ், இது எல்லாரும் மாறும். அதனால நான் இங்க போய் பை எடுப்பான்னு பாக்குறேன். ஒரு ஸ்வீபர்ட்ஸ் கூட திருப்பி கூட கன்சல்டேஷன் ஆகட்டும். கோல்டு பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பைஸ் இப்போ வரைக்கும். சரிங்களா? அப்படி செல் ஆகிற மாதிரி இருக்குன்னா இந்த 1 டே உள்ள போட்டோம், அதுக்கப்புறம் அதை பத்தி யோசிக்கலாம். இந்த எஃபிஜிலாம் பார்ப்பீங்கல்ல, இங்க வந்தா பயமா இருக்கலாம் எல்லாமே சொல்லுவாங்கல்ல, அப்போ பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஜிபிபி யூஎஸ்டி. டிஎக்ஸ்ஐ நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிஎக்ஸ்ஐ புரிஞ்சாதான் இப்போ ஜிபிபி யூரோ பார்க்க முடியும். டிஎக்ஸ்ஐ வந்து ரொம்ப வெறுப்பேற்றுற மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. ஆக்சுவலா ட்ரம்ப் பதவியேற்ற அந்த 13ஆம் தேதியிலேருந்து ஃபுல்லா மார்க்கெட் கீழே தான் இருக்கு. ஃபுல் கிராஷ். அரௌண்ட் நான் பார்த்தேன் லெஃப்ட் சைட்ல ஒரு லிக்விடிட்டி ஒன்று இருந்தது, அது வரைக்குமாவது வரணும்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட டார்கெட் இதுவாக இருந்தது. இங்க இருக்கு பார்த்தீங்களா, இந்த லிக்விடிட்டி. செகண்ட் டார்கெட் இது. எனக்கு ஒரு ஃபேராரி கேப் இருக்கு. பாண்ட் மார்க்கெட்ல கூட பார்த்துட்டு வரணும். ப்ராப்பரா நீங்க பார்க்க போனீங்கன்னா பாண்ட் மார்க்கெட்டும் பார்த்துட்டு வரணும். இதெல்லாம் ரீச் ஆயிடுச்சு, அந்த லிக்விடிட்டி ரீச் எடுத்துருக்கு. ஒரு ஃபேராரி கேப்னு சொல்லிட்டு ஒன்று மார்க் பண்ணேன், பாத்தீங்களா? இங்கே ரியாக்ட் ஆயிட்டு தான் போச்சு. இன்னொரு அடி கீழே வருதுன்னா இந்த ஃபெராரி கேப் ரியாக்ட் ஆகுமான்னு எனக்கு தெரியாது 100% ஷூரா. இது எடுக்கும்னு சொல்லிட்டு வச்சுப்பேன். இது ஸ்லாண்டிங் அப்படியே பொறுமையா ஹெச்ஆர் மார்க்கெட்டா இருக்கா? ஏன்
இங்க எல்லாரும் இருந்ததுனால இங்க ஹெச்ஆர் இருக்கு, பொறுமையா போயிருக்கு. சரிங்களா, இதை டார்கெட் பண்ணலாம் அவ்வளவுதான். ஆனா இந்த டார்கெட் வந்து கோல்டு சாரி இவர் வந்து எவ்வளவு இறங்கணுன்றத பாருங்க, அதெல்லாம் மெயின். ஏன்னா குளோபல் டிரான்சாக்ஷன் கரன்சி உங்களுக்கு ப்ரீவியஸ் லோ வரணும்னாலே 2% அடிக்கும் மார்க்கெட்டை. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு இன்னும் 4% டார்கெட் வரணும், 3.4% மேலே அடிக்கும். ஸோ அவ்வளோ சீக்கிரமா அது இறங்குமா கிட்டே இறங்காது, ஒரு மாசத்துக்கு மேலே கூட எடுத்துக்கும். ஓகே, சிம்பிள் கைஸ், ஃபண்டமெண்டல் ரிசர்ச் தான் சொல்றேன். ஏன்னா செப்டம்பர் அதோட ரேட் கட் அதுலயும் வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க மார்க்கெட் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா. சரி, இங்க பார்த்துக்கோங்க, வீக்லி டைம் ஃப்ரேம்ல ஒரு எஃப்இஜி இருக்கு இல்லையா? வீக்லி டைம்ல ஒரு எஃப்இஜி இப்போதான் ஒரு பீக் கொடுத்து திருப்பி இறங்கிருச்சு மார்க்கெட்டு. டே டைம் ஃப்ரேம் போங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு பை ஆகி போகுதுன்னா ஏதாவது ஒரு டார்கெட், அடுத்தது இந்த லெவல் வைப்பீங்க. அது ஆஸ் எல்லாருமே தான் கரெக்ட் தான், தப்பு சொல்ல. இந்த ஐஆர்எல் மீட் ஆகலையா, இதை வச்சுதான் யூரோ யூஎஸ்டி ஜிபிஎஸ்டி சொல்ல முடியும் 100% ஷுர். ஏன்னா எனக்கு வந்து இங்க இருக்கிறதுலாம் ஈக்குவலோவா தான் இருக்கு. ஈக்குவலோனா ஒரு மாதிரி மார்க்கெட்டு ஸ்லோவா ஃபார்ம் ஆன டோஸ் தான், அதெல்லாம் ஈஸியா எடுக்கும். 4 ஹவர்ஸ் வந்து நோட் பண்ணுங்க, தெரிஞ்சுங்களா? இது ஸ்ட்ராங் டோஸ், இது ஸ்ட்ராங் கேண்டில்ஸ். ஓகே, இங்கே பாருங்க, ஒரு கன்சல்டேட்டிவ் ஸ்லோ மார்க்கெட் தான், இதுவும் கன்சல்டேட்டிவ் ஸ்லோ மார்க்கெட் தான். விழுந்தா வேகமாக தான் விழுந்தாகணும். அதுக்கு இந்த இடத்துல சப்போர்ட் ஆகுதா இல்லையான்னு கண்டுபிடிக்கும். அது அவ்வளவு பெரிய விஷயமே கிடையாது. இங்க மார்க்கெட் வந்த பிறகு உங்களுக்கு புல்லிஷ் மொமெண்டம் காமிக்கணும்னா புல்லிஷா மார்க்கெட்டு ஒரு எம்எஸ்எஸ் கொடுக்கலாம் விட்டு போங்க, அவ்வளவுதான். அதை நம்ம லைவ்ல வாட்ச் பண்ணாதான் புரிஞ்சுக்க முடியும். இங்கேயும் உங்களுக்கு ஒரு எஃப்இஜி டேப் ஆயிட்டு தான் வந்திருக்கு. சரிங்களா, பக்கா தான், அது வேஸ்ட்லாம் கிடையாது, கரெக்டா தான் வந்திருக்கு. எஃப்இஜி டேப் ஆயிட்டு தான் கீழே வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல இருந்து அவங்க கொடுக்கலாம். சொல்லுங்க ப்ரோ, இந்த இது நான் எடுத்து சார்ட் பாத்துருந்தேன். லெஃப்ட்ல அந்த எஃப்இஜி டச் ஆயிட்டு கீழே வந்திருக்கு. ஓகே, இப்போ கீழே நம்மளுக்கு ஐஆர்எல் ஒன்று இருக்கு. இந்த ஐஆர்எல்ல நம்மளுக்கு இப்ப டேப் ஆயிட்டு 1 ஹவர்ல மேல எம்எஸ்எஸ் ஆகும் போது, அதாவது பை சைடு ஆகும் போது மேல நம்மளுக்கு இங்க ஒரு 4 ஹவர் எஃப்இஜி இருக்கு, தெரியுதா? செல்லுக்கு பெருசா இதுக்குள்ள ஒருவேளை இல்ல இந்த 4 ஹவர் எஃப்இஜியை டேப் பண்றதுக்காக அங்க போயிட்டு திருப்பி செல் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் தான் அடிக்கும். நம்ம செல்லுல வந்து உங்களுக்கு எம்எஸ்எஸ் ஆனா நீங்க வெளிய தான் வரணும். உங்களுக்கு வந்து ஒரு ஸ்விங் ட்ரேட்னா இன்வாலிடேஷன் லெவல்னு ஒன்று இருக்கும், தெரியுமா? ஸ்விங் ட்ரேட்னா இன்ட்ராடேல வந்து நீங்க வைப்பீங்களான்னு தெரியாது. நீங்க ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா இந்த லெவல் இன்வாலிடேட் ஆயிடுச்சுன்னா நான் வெளியே வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒன்று வச்சிருக்கணும். புரியுதுங்களா? இப்போ நம்ம வந்து இந்த எஃப்இஜில இருந்து பை எடுக்கிறோம், சம்திங் இங்க வந்து உங்களுக்கு மார்க்கெட் கொஞ்சம் நல்லாவே போச்சு, சும்மா ஸ்ட்ரக்சர் வரைவோம் நம்ம. இந்த எஃப்இஜில இருந்து ஓரளவுக்கு இப்படி போயிடுச்சு ப்ரோ, இங்கெல்லாம் நல்லா பாத்துட்டீங்க, இந்த அளவுக்கு போயிடுச்சு. இதை தான் நீங்க வந்து 4 ஹவர் எஃப்இஜின்னு சொல்றீங்க, புரியுதுங்களா? இப்போ இந்த 4 ஹவர் எஃப்இஜில வந்து இப்படி வச்சிருது மார்க்கெட், இந்த ஐயர் லோ உடைக்குது. இங்க எந்த விதமான ஃப்ரெஷ்ஷான எஃப்இஜிஸுமே இல்லை, எல்லாமே ஆல்ரெடி மிட்டிகேட்டட் தான். இந்த லெவல் நான் உடைக்கும் போதே வெளியே வந்துடுவேன், புரியுதுங்களா? ஐயர்ல பிரேக் ஆகும் போதே நான் வெளியே வந்துடுவேன். ஏன்னா எனக்கு இங்க வந்து புஷ் கொடுக்குறதுக்கு எதுவுமே கிடையாது. பக்காவா மார்க்கெட் ஒன்னொன்னா ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்து ஐயர்லோட பீடியர்ஸ் தொட்டு வந்துட்டே இருக்கும்போது லோவர்ல வைக்குதுன்னா உட்காந்து பார்ப்போம், ஹோல்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்றதான் எனக்கு கிடையாது. நான் 100% வெளியே வந்துடுவேன், புரியுதுங்களா? ஏன்னா அடுத்த வீக்குக்கும் எந்த டேட்டாவும் கிடையாது ப்ரோ, உங்களுக்கே தெரியும். சிபிஐ வரப்போறது கிடையாது வர வீக்ல, அதுக்கு அடுத்த வீக் தான் சிபிஐ வரப்போகுது. ஸோ டேட்டாஸ்லாம் எதுவுமே இல்லைன்னா மிச்ச டேட்டா எதுவுமே பண்ணாது, உங்களுக்கே தெரியும். என்எஃப்பி, எஃப்ஓஎம்சி, சிபிஐ இந்த 3 டேட்டா தவிர வேற என்ன பண்ண முடியும்? ட்ரம்ப் தான் டேட்டா இது மேல. ஸோ வேற எதுவும் கிடையாது, அவ்வளவுதான். நான் இதே நம்ப மாட்டேன்றேன் ப்ரோ, நான் செல்லு கூட ரெடியா இருக்கேன், நான் பைக்கு தான் ரெடியா இருக்கேன். நீங்க இந்த ஐஸ் பாருங்க, கிளியரா இருக்கா? அந்த ஒரு ரீஷேப் ரெக்கவரி கூட இருக்கு, தெரியுதுங்களா? ஆனா நீங்க இந்த லோஸ் வந்து அந்த அளவுக்கு கிளியரா இல்ல. இங்க சூப்பர் செம கேண்டில் இது. ஓகே, இதெல்லாம் பாருங்க, ஹெச்ஆர் மார்க்கெட் தானே. ஸோ நான் ஃபால் தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நம்ம இவ்வளவு என்ன ப்ரோ பார்த்துட்டு இருந்தோம், டிஎக்ஸ்ஐல ஃபால் தானே பார்த்துட்டு இருந்தோம். ஆமா, ஃபால் தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து இது லிக்விடிட்டி ப்ரோ, அதனால போச்சு ப்ரோ, அதனால பார்த்துக்கலாம். அது ஓகே ப்ரோ, மந்த்லி ஐயாயிரம் சொல்றீங்க, ஓகேங்களா? அவன் தான் பெரிய ஆயிட்டான், இங்க எடுத்துருச்சு. புரியுது. நீங்க ஐயாயிரம் சொல்லக்கூடிய அந்த கேண்டோட எஃப்இஜி லோவே டேப் அடிச்சாச்சு, எடுத்துருச்சு. இல்ல கீழே சொல்லல ப்ரோ, மேல பாருங்களேன், மந்த்லிக்கு செல் 5000. அங்க போன்னு கேக்குறீங்களா? அங்க போயிட்டு செப்டம்பர்ல ரேட் கட் வரும்போது அங்க இருந்து ஒரு ஃபால் வருமா? அப்படி நல்லா பிளான் பண்றீங்க ப்ரோ, அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது ப்ரோ, வாய்ப்பே இல்லை ப்ரோ, நம்ம சொல்ல முடியாது. லிக்விடிட்டி தான் நான் வந்து எதிர்பார்த்தது இது வரைக்கும் ப்ரோ. ஏன்னா இங்க தெரியுது இல்ல உங்களுக்கு, பார்த்தா இது ஈக்குவலைஸ். நம்ம இங்க இருந்து செல் அவ்வளவு பெருசா ட்ரையே பண்ணலையே இந்த இடத்துல இருந்து. ஆனா இது ஃபேக் மூவ், செம ஃபேக் மூவ், தெரியுதுங்களா? கொடுத்து அடிச்சானுங்க பாருங்க உடனே. இது வந்து எப்போ ப்ரோ வந்தது? ஆகஸ்ட் கிட்ட வரதான் வந்தது. ஏன்னா
அவன் சொல்லி ஆகணும்ல ஆகஸ்ட் 1 டேரிஃபை பத்தி சொல்லி ஆகணும். ஏன்னா ஜூலை 9 சொல்றான்னா அப்போதுன்னு தள்ளி போட்டு ஆகஸ்ட் 1 சொல்றேன்ட்டான். அதனால ஜூலை வீக்லாம் போச்சு. என்னீங்கன்னா நீங்க லாஸ்ட் வீக் பெர்ஃபார்ம் ஆகி பார்த்துருக்கீங்களா? அதுவும் 28 போய் மண்டே வந்து பெர்ஃபார்ம் ஆகி பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் ஃபால் ஆனதுல பெரிய கேண்டில் 28 மண்டே தான் இந்த ஒரு குவார்டர்ல யூரோ யூஎஸ்டில. அவ்வளவு பெரிய ஃபால் யூரோ யூஎஸ்டி மண்டே. இன்ட்ராடேலேயே அது பெரிய என்ட்ரி தான் அது. ஸோ அந்த ரேட் கட்டோட இது அந்த டேரிஃபோட ப்ரெஷர் தான் அது அந்த 1 வீக் ஏத்தந்து. ஓகேங்களா? நான் இப்போ எய்ம் பண்றது சிம்பிள் ப்ரோ. நீங்க சொல்ற மாதிரி இந்த இடத்துக்கு போச்சுன்னா எனக்கு இங்க ஒர்க் அவுட் ஆயிடும். இங்க ஒர்க் அவுட் ஆயிட்டு நீங்க சொல்றீங்களா அந்த 4 ஹவர் அந்த 4 ஹவர்ல ரியாக்ட்லாம் பண்ணாது. புரியுதுங்களா? பெருசா ரியாக்ஷன் இருக்காது. கரெக்டா போயிடும். அந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகிக்கலாம் பல வாட்டி பார்த்துருக்கீங்கல்ல. யாரும் வந்து நம்மளுக்கு உதாரணத்துக்கு வேணாம். நம்ம தலைவன் நாஸ்டாக் என்ன பண்ணலாம் ஃப்ரைடே 1 ஹவர்ல ஃப்ரைடேவா டர்ஸ்டேவா கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லையே. இவ்வளவு பெரிய கேண்டில் நான் அங்க என்ன மாதிரி ட்ரேட் பண்ண தெரியுமா வச்சிருந்தேன். சூப்பரா இருந்தது பாக்கிறதுக்கே. நீங்களே பார்த்துருப்பீங்க. இது அக்யூமுலேஷன், இது கரெக்டா மேனிபுலேஷன். இங்க 4 ஹவர் எஃபிஜி இருக்கா? எஸ்எம்டி ஐயர்லோலாம் இருந்தது. எஸ்எம்டி ஐயர்லோ இருக்குது, ஏஎம்டி இருக்குது. உங்களுக்கு இது கிளியரான பிடிஆரே தானே. கொஞ்சம் கூட சட்டை பண்ணல பாத்தீங்கல்ல. ஒரு ரியாக்ஷனே இல்லை. இந்த ஒரு கேண்டில் வந்து ஃபேக் அவுட் தான் அது. அதை கூட நீங்க 15 மினிட்ல போய் பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும். சும்மா அதை ஒரு எஃபிஜி போய் தொட்டு வந்ததுன்னு சொல்லிட்டு பாருங்க. இறங்கி எஃபிஜி போய் தொட்டுட்டு இப்போ என்ன தெரியுமா நினைப்பாங்க, இதை போய் தொடர்றத பாக்குறாங்களோ இல்லையோ பிளைண்டா இருப்பாங்கல்ல. இங்க தொட்டுருச்சு பைதாவ போகுதுன்னு. இங்க எதனா ஒரு ரியாக்ஷன் பண்ணிச்சா பாத்தீங்களா? கொஞ்சம் கூட இல்ல, அப்படியே விழுது இல்ல. இந்த சினாரியோவை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அதுக்கு மேல அந்த எஃபிஜில வெயிட் பண்ணி 15 மினிட் தொடவே இல்லை, கீழே போயிடுச்சு. அதான் அந்த மாதிரி சினாரியோ நான் கோல்ட்ல இது டிஎக்ஸ்ல போய் எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பேன். புரியுதுங்களா? இந்த பைஸை வந்து நான் நீங்க கேட்ட மாதிரி இந்த டே ஐஆர்எல் பைஸை யூஸ் பண்ணிக்கும் மார்க்கெட் இந்த செல்ல போய் தொடறதுக்கு. அப்படி வச்சுக்கலான்றேன். புரியுதுங்களா? இல்ல இங்க வந்து கொஞ்சம் கூட சட்டை பண்ணல, அந்த செல்ல ஃபீஸ் ஒண்ணுமே பண்ணலன்னா நீங்க கேட்கற மாதிரி போட்டோம் இங்க போட்டோம். ஆனா அது வந்து உடனே நடக்காது. கொஞ்சம் டைம் எடுத்து கூட நடக்கும். அட்லீஸ்ட் 1 வீக்காவது ஆகும்னு நான் எதிர்பார்க்கறேன். ஆமா, ஏன்னா இன்னொன்னு ஃபாலுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெச்ஆரா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ எல்லாரும் டக்குன்னு அங்க போயிட்டு அங்க கன்சல்டேஷன் கொடுத்து ரேட் கட்ல அது நீங்க வந்து சொல்லலாம். இன்னும் நம்மளுக்கு சைனா கூட டாரிஃப் டீல் வந்து கன்ஃபார்ம் ஆகல. அது ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரிலாம் ஃபண்டமெண்டல் ஃபேக்டரும் இருக்கு. ஏன்னா நீங்க ஆகஸ்ட் 1 வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு, அது முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. இன்னமும் இந்தியா பேசிட்டு தான் இருக்கு. எங்களுக்கு 25% போட்டீங்க. ஏன்னா பக்கத்துல இருக்கிற ஜப்பானுக்கு 15% தான். அவன் தான் ஆக்சுவலா எனிமியே. அவன் தான் யூஎஸ் பாண்டை வித்து யூஎஸ் பயமுறுத்திப்போ. அவ்வளவு பாண்டு அவன் கையிலயும் சைனா கையிலயும் இருக்கனால தான் அந்த யூஎஸ் தலையாட்டிட்டு போறான். நம்ம வந்து ஆமா சமைன்றோம், நம்மளுக்கு போடுறான் 25% டாக்ஸ் பிளஸ் பேஸ் டாக்ஸ் 2.5%. அது இல்லாம ரஷ்யாவோட பண்றதுக்காக ஃபைன். அதெல்லாம் போட்டு நம்மளுக்கு எங்கேயோ போகுது. ஸோ அந்த நெகோசியேஷன்ஸும் போயிட்டு இருக்கு. அது இந்தியாலாம் ஒரு மெயினே கிடையாது. இந்த சைனாவோட நெகோசியேஷன் முடியல. நெக்ஸ்ட் யூகே கூட முடியல. அந்த மாதிரி ட்ரேடிங் பார்ட்னர்லாம் முடிஞ்சாதான் நம்ம சொல்ல முடியும். அதனால நான் நார்மலா எக்ஸ்பெக்ட் பண்றது உங்களுக்கு டெக்னிக்கலா சொல்றேன். இந்த இடத்துல நீங்க டே ஐஆர் பார்த்துருக்கீங்க. அந்த டே ஐஆர்ல இருந்து 1 ஹவருக்கான ரியாக்ஷன் கொடுத்தா பை எடுங்க தாராளமா. அந்த பை வந்து இப்ப இங்க போனா எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றீங்களா? இன்வாலிடேஷன் லெவல் வச்சுக்கோங்க. இன்வாலிடேஷன் லெவல்னா உங்க ஐஆர் லோ ஃபெயிலியர் ஆச்சுன்னா வெளியே வந்துருங்கன்ற. ஐஆர் லோ பதிலா லோவர்ல வந்து வெளியே வந்துருங்க. இல்ல ஆமா நான் ஹோல்ட் பண்றேன் ப்ரோனா அப்போ உங்களுக்கு ஒரு மிட்டிகேட்டட் பீரியட் அங்க இருக்கணும். கீழே மார்க்கெட் இங்க இருந்து பையா இப்படி மேல போகும்போது இங்க ஏன்னா வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான எஃபிஜி தொடாம அப்படிலாம் இருந்தா நம்ம யோசிக்கலாம். புரியுதுங்களா? இல்லைன்னா வேண்டாம். சிம்பிள். இதை வந்து இன்னும் நீங்க கொஞ்சம் கொரலேட்டடா கொஞ்சம் தான், ரொம்பலாம் சொல்ல முடியாது. கோல்டோட வேணா கம்பேர் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? இவன் ஸ்வெல் அடிச்சுனே தான் பை அடிச்சுட்டே இருப்பான். கிளியரா? ஓகே ஓகே ஓகே. என் பிளான் அதுதான். இதை வச்சுதான் நான் இப்ப இதே மாதிரியே இருக்க போது பாருங்க. ஜிபிபி யூரோ எல்லாமே அச்சஸ்ல ஒரே மாதிரியே இருக்க போகுது. அதே தலைவலி தான் இங்கேயும். கன்ஃபியூஷன் தான் இருக்கு. உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்குமே கன்ஃபியூஷன் தான் இருக்கு. இந்த ரோட ஆகிடுச்சிருந்தோம். எவ்வளவு ஜஸ்ட் மிஸ்ல தெரியுமா தப்பிச்சுது? 1.65 தான். சரி, அது எதுவும் பெருசா கண்டக்ட் தேவையில்ல. ஆனா வீக்லி டைம் ஃப்ரேம் படி மார்க்கெட்டிங்க 2வது வாட்டி தொட்டிருக்கு. நான் ஐஆர் 2வது வாட்டி தொடும் போது முதல் வாட்டி தொட்ட லோ வந்து ஸ்வீப் அடிக்கணும்னு எதிர்பார்ப்பேன். அப்படி இருந்தா எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் நல்லா இருக்கும். அதனால அந்த மாதிரி எதிர்பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா எஸ்எம்டி இங்க ஸ்வீப் அடிச்சிருக்கலாம், அங்க ஸ்வீப் அடிக்காம இருக்கலாம். அதை செக் பண்ணலாம்ல. இது எடுத்து பாருங்க. 12th மே ஸ்வீப். இங்க 12th மே எங்க இருக்கு?
டுவெல்த்துமே இங்க இருக்கு. ஹியூஜ் டிஃபரன்ஸ். யூரோ யூஎஸ்டிக்கும் ஜிபிபி யூஎஸ்டிக்கும் ஹியூஜ் டிஃபரன்ஸ். ரெண்டுமே ஐயர்ல தான். ஓகே, இங்க ரீசெண்டா நீங்க கேக்குற மாதிரி செல் ஆயிட்டு இருக்கு. இப்படிதான் இருக்கு, 2 பீட்டர் நடுவில் தான் மாட்டின்னு இருக்கு. இல்லனே சொல்லல. இதை பார்த்துக்கோங்க. ஜிபிபி யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். இது வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதுக்கு நீங்க கேட்ட மாதிரி என்ன பண்ணணும், டிஎக்ஸ்ஐ செல் ஆகணும். நீங்க கேட்டீங்க அந்த 4 hour எஃபிஜில இருந்து வேணும்னு சொல்லிட்டு, அந்த 4 hour எஃபிஜில இருந்து செல் ஆச்சுன்னா நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்ல மந்த்லி டைம் ஃப்ரேம் வந்து டிஎக்ஸ்ஐ மேல பை ஆகிட்டு போகுதுன்னா சூப்பர், நம்மளுக்கு வந்து செல்ஸ் வந்துடும். இங்க வரைக்கும் செல்ஸ் வந்துடும். இதை விட இன்னும் கிளாரிட்டியா இருக்கிறது யூரோ யூஎஸ்டி. ஏன்னா லிக்விடிட்டி வந்து இன்னும் முடியவே இல்லை. யூரோ யூஎஸ்டி எடுத்து பாருங்க, செம்ம லிக்விடிட்டி இருக்கு. நான் லிக்விடிட்டி சொல்றது இதை சொல்றேன், இந்த இடத்த சொல்றேன். இந்த இடம் ஃபுல்லாவே ஈக்குவல் லாஸ் தான் உங்களுக்கு. எனக்கு ஜிபிபியா யூரோவான்னு கேட்டா நான் யூரோ போவேன். ஏன்னா எனக்கு இங்க ஃபுல்லாவே ஈக்குவல் லோஸ். டிஎக்ஸ்ஐ பை ஆகுதுன்னா, டிஎக்ஸ்ஐ வந்து கரெக்டா போயிட்டு பை ஆகுதுன்னா இவன் செல் அடிப்போம். ஏன்னா எனக்கு ஈக்குவல் லோவும் இருக்கு, மேலேயும் இருக்கு. நான் என்ன சொல்லல, இவங்க ஈக்குவலைஸ் தான் பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஜிபிபி இங்க போறதுக்கு நான் வெயிட் பண்றதை காட்டிலும் யூரோ யூஎஸ்டி இங்க போறதுக்கு நான் வெயிட் பண்ணலாம் தாராளமா. ஏன்னா இப்பயே போயிடுச்சு. அதுக்காக சொல்றேன். இப்ப நீங்க அதானே கேட்பீங்க, ஹாட் அண்ட் ஹாட்டா ஒரு என்ட்ரி சொல்லுங்கன்னா இதானே இருக்கு. இப்போ நான் இப்போ இதானே உங்களுக்கு சொல்ல முடியாதான்னு ஷோ பண்ண முடியும். ஸோ நான் மண்டே ஓப்பன் ஆனது வந்து யூரோ யூஎஸ்டி தான் உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். இருக்கிறது அதான் இப்போதைக்கு. இந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்கு. இந்த கூட வச்சுக்கோங்க, அந்த பாடி கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த டார்கெட் அடிச்சுட்டோம். இந்த பிஎஸ்எல்ஸ்க்கு மேல ஒரு கண் இருக்கும், இல்லைன்னு சொல்லவே மாட்டேன், ஒரு பக்கம் இருக்கும். நெக்ஸ்ட் 4 hours வாங்க. நல்ல ஒரு ஸ்வீப் என்எஃபில அடிச்சுட்டு திருப்பி ஆர்டர் ஃப்ளோ தொட்டு போயிடுச்சு. இது வரைக்கும் எடுக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். நான் என்ன 1 hourல காமிச்சேன்னா உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஈக்குவலைஸ் தான் அங்கே இருக்கு. டூ போட்டுக்கோங்க, 0.5 அங்கே தான் இருக்கு. அப்போ அது வரைக்கும் நம்ம எடுக்க போறது இல்லை. இந்த பைஸ்லாம் நம்ம எடுக்க போறது இல்லை. இங்க வந்தா நம்ம செல்லே பார்க்க போறோம். இதுல எந்த எஃபிஜி வந்து செல் ஆகணும் எனக்கு தெரியாது ப்ரோ. அதனால தான் 1 hour எக்ஸிபியூஷன் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஒன்னு 4 hour ஐஓஎஃப்டி, அப்படின்னா 1 hour எக்ஸிபியூஷன்ஸ். இந்த எஃபிஜில இருந்து வருமா, இந்த எஃபிஜில இருந்து வருமா, இல்ல குட்டியோ நீ நடுவில் ஒன்று இருக்கு அதுல இருந்து வருமா, அதெல்லாம் சொல்ல முடியாது. போயிட்டு 1 hourல எதனா ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கட்டும். எம்எஸ்எஸ் தான் வேணுமான்லாம் கேட்டா எம்எஸ்எஸ் தான் எல்லா நேரத்துலையும் பார்க்க மாட்டேன். ஐஓஎஃப்டி இந்த கூட எடுத்துப்பேன். ஆனா ரிஸ்கி தான் அது. சரிங்களா? உங்களுக்கு சிங்கிள் சைடு மார்க்கெட் இருக்குன்னா பிரச்சனை இல்லை. சிங்கிள் சைட்னா ஈஸியா சொல்லணும்னா, இப்போ யூஎஸ்டி கேட் போனது வந்து சிங்கிள் சைட் மார்க்கெட், பக்காவா லோ எல்லாமே எடுத்துட்டு மேல பை மட்டும் தான் போற மாதிரி இருந்தது சினாரியோ. ஓகே, இங்க யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, டிஎக்ஸ்ஐ எல்லாமே டபுள் சைட் பீடியர். உங்களுக்கு மேலேயும் பீடியர் இருக்கு, கீழேயும் பீடியர் இருக்கு. இங்க வந்து நீங்க அக்ரெசிவ் ஐஓஎஃப்டி வச்சே போனோம்னா அது ரிஸ்கி ட்ரேடு. இதுவே உங்களுக்கு வந்து ஒரு ஏரியா கிளியர், பிஎஸ்எல்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு, எஸ்எஸ்எல் தான் டார்கெட் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க எம்எஸ்எஸ்ல வெயிட் பண்ண தேவையில்ல. 1 hour ஐஓஎஃப்டி தலை உள்ள போயிடலாம். இது என்னோட பேக் டெஸ்டிங் வந்து எனக்கு தெரிஞ்ச டேட்டா. ஓகே, ஸோ நான் இப்போ இங்கே எங்கன்னா வந்து என்ன மார்க்கெட் திரும்புதா இல்லையான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவேன். 100% ஷுவராக வெயிட் பண்ணுவேன். நெக்ஸ்ட், நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போதெல்லாம் கேட்டிருப்பீங்க, இங்கேயும் எல்லாரும் இருக்கு இங்கேயும் எல்லாரும் இருக்குன்னு. நியூஸ் வரும்போது 2 சைடும் எல்லாரும் ஆவதான் செய்யும். அதை எதுவுமே பண்ண முடியாது. 4 hours வந்துருங்க. இது வேணா இங்கேருந்து ஏன்னா ப்ரீமியம் போல ஆர்டர் ஃப்ளோ வச்சு சொல்றேன். இந்த ஹைக்கும் லோக்கும் நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பீடியர் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஆர்டர் ஃப்ளோ, டே டைம் ஃப்ரேம் கிடையாது. சாரி, டே டைம் ஃப்ரேம் இருக்கா? இந்த டே டைம் ஃப்ரேம்னா ரொம்ப போனோம். 4 hours ஆல்ரெடி மார்க்கெட் எல்லாமே ஃபில்டுன்னு சொல்றேன். அதுக்காக சொல்ல வரேன். திரும்பி போய் ஃபில்ட்லாம் பண்ணாமலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் கிளியரா இருக்கு இங்க எந்த விழுமா. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஈக்குவலைஸ் எல்லாமே கலெக்டட், அப்புறம் தான் ஃபால் ஆச்சு. இங்க இருக்கக்கூடிய எஃபிஜியும் தொட்டுருச்சு. ஓகேங்களா? பெண்டிங் இருக்குது இந்த ஒரு எஃபிஜி தான். அவ்வளோ தூரம் எனக்கு பை ஆகிட்டு போகுமான்னு தெரியாது. அவ்வளோ தூரம் பை ஆகிட்டு போகுதுன்னா அப்போ டிஎக்ஸ்ஒய் கீழே செல் ஆகிட்டு இருக்கும். அப்போ டிஎக்ஸ்ஒய்க்கு அங்கே பையிங் சோன் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அப்போ நான் இங்கே போயிட்டு செல் அடிக்க யோசிப்பேன். புரியுதுங்களா? இப்போ எனக்கு வந்து அவ்வளோ தூரம் மார்க்கெட் பை ஆகுதுன்னா டிஎக்ஸ்ஒய்க்கு செல்லிங் சோன் தான் இருக்கும். சரி, இப்போ நான் இங்கேருந்து திருப்பி செல் அடிக்கணும்னா அப்போ டிஎக்ஸ்ஒய் பை ஆகணுமே. இங்கே எங்கே டிஎக்ஸ்ஒய் பையிங் சோன் இருக்கு? இந்த இடத்துல இங்கே எங்கேயுமே பையிங் கிடையாது. புரியுதுங்களா? அதையும் நான் பார்க்கணும். அப்போ ஆக மொத்தம் நான் டார்கெட் பண்ணுவேன். யூரோ யூஎஸ்டி இந்த இடத்துல இருந்து எங்கன்னா செல்லு கொடுக்குதா, செல்ல டார்கெட் பண்ணு. செல்லே கொடுக்கலையா, பை தான் ஆகுதா, பை எடுத்து இந்த பிஎஸ்ல டார்கெட் வச்சுக்கோ. அதே தான் ஜிபிபிக்கும். இங்கேருந்து மார்க்கெட் இந்த இடத்துல கொடுக்குதா இல்லையா, அவ்வளோதான். அப்போ இங்கேருந்து திருப்பி பை அடிப்பேன். இது வரைக்கும் அங்கேருந்து செல் கொடுக்கலையா, திருப்பி நான் பை அடிப்பேன். இந்த ஈக்குவலைஸ்லாம் கரெக்ட் ஆகணும். இதெல்லாம் வந்து சம லிக்விடிட்டி. யூரோ யூஎஸ்ல கரெக்ட் ஆனாலும் இங்கே கரெக்டே ஆகல. இப்படி தான் எடுக்க முடியும். எதுக்கு டபுள் சைட் பிளான் போகுதுன்றது உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா?
டபுள் சைட் பிடிஆர் இருக்கு. டிஎக்ஸ்ஒய்லயும் சரி டபுள் சைட் பிடிஆர், ஜிபிபி யூரோ எல்லாமே டபுள் சைட் பிடிஆர். நீங்க ட்ரேட் பண்ணது ரொம்ப கஷ்டம். ஸ்விங் வராது, ரேஞ்ச் இது பெரிய ரேஞ்ச், நீங்க நினைக்கிற மாதிரி சின்ன ரேஞ்ச் கிடையாது. அன்னைக்கு எவ்வளவு போச்சுன்னு நினைக்கிறீங்க? 3% 2% கிட்ட போச்சே மார்க்கெட்டு. இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஒரு கரன்சி ஃப்ளக்சுவேட் ஆகிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம சும்மா டெக்னிக்கலாக பார்த்துன்னு இருக்கோம், எக்கனாமிக்கலாக அது வந்து பெரிய விஷயம். இந்த மாதிரிலாம் ஆகாது அவ்வளோ சீக்கிரத்தில். ஓகே, டபுள் சொல்லுங்க ப்ரோ. என்ன கூப்பிட்டீங்களா? ஓகே கைஸ், கிளியர் வியூ. 2 பாயிண்ட் இருக்கு கைஸ் செல் ஆகணும்னா ஜிபிபிக்கு. ஒன்று இது, இன்னொன்று இது. அந்த இடத்துல போய் செல் பார்க்கலாம். செல்லுக்கான அறிகுறி இல்லைன்னா பை ஜோன் பை போயிட்டே தான் இருக்கும், கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். புரியுதுங்களா? யூரோ யூஎஸ்டியும் அதே சேம் திங் தான், வேற எதுவும் மாற்றம் கிடையாது. இது வந்து டிஎக்ஸ்ஒயோடைய டே ஐஆர்எல்ல மார்க்கெட் என்ன பண்ணுதுன்ற வச்சு நான் முடிவு எடுத்துருவேன். இந்த டிஎக்ஸ்ஒய் டே ஐஆர்எல்ல மார்க்கெட் பை கொடுக்குதா, பை எடுத்துட்டே இருப்பேன். இந்த இடத்துல போய் செல் ஆச்சுன்னா செல்லுக்கு அப்போ நான் கன்சிடர் பண்ணணும். இந்த இடத்துல செல்லே ஆகணும், பை போயிட்டே தான் இருக்கும் அன்டில் இது வரைக்கும். என்ன பிளேஸ் அது? 101.970 அந்த மாதிரி. சரிங்களா? எக்ஸிபிஷன் GU ரெண்டுக்குமே பை சைடுக்கு ஐஆர்எல் இருக்கு, அப்படியே தான் இருக்கு. அதுக்காக தான் நான் அதை ஃபோக்கஸ் பண்ணேன். சரி, மந்த்லி டைம் ஃப்ரேம்ல மந்த்லி டைம் ஃப்ரேம்ல ஐஆர்எல். ஆமா, அதான் ஃபர்ஸ்டே தான் சொல்லிட்டு தான் EUலயும் இருக்கு. நான் சொல்றேன், இப்போ 2 சைடும் இருக்கு. நம்ம டிஎக்ஸ்ஒய் தான் டிசைட் பண்ண முடியும். ஆமா ஆமா ஆமா, இல்லைன்னா நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. EUல இல்ல ப்ரோ, கீழ இருக்கு. டிஎக்ஸ்ஒய் மேல அங்க போனா அதெல்லாம் பாத்துக்கலாம். புரியுது புரியுது புரியுது. டிஎக்ஸ்ஒய் அவ்வளோ மேல போகுமா? பார்க்கலாமே. போனா அது வெறும் டெக்னிக்கல் புல்பேக் தான், அது வேற எந்த ஒரு ரீசனும் கிடையாது. டேட்டா தான் ப்ரோ இப்போ இடிக்குது. அவ்வளோ பெரிய செல் டேட்டா வந்து என்எஃபில கொடுத்துட்ட பிறகு டிஎக்ஸ்ஒய் மேல போகுமானா யோசனையா தான் இருக்கு. புரியுதுங்களா நான் கேட்கறதுக்கு? என்எஃபில அப்படி ஒரு டேட்டா கொடுத்துட்டான், அவங்க அதுக்கு மேல என்ன பாசிட்டிவ் இருக்கு. மிஞ்சி போனா அவன் என்ன பண்ணுவான்னா வர ஒரு வாரம் நல்லா ஹோல்ட் பண்ணி இன்ஃபிளேஷனை வந்து காமிக்கணும். இன்ஃபிளேஷனை வந்து ஏத்தி காமிக்கணும். அது ஆல்ரெடி அப்படிதான் இருக்கு. இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணி வச்சிருக்காரு, அதனால ஏறி தானே இருக்கு இன்ஃபிளேஷனு. அப்படி இன்ஃபிளேஷன் ஏத்தி காமிக்கும் போது ரேட் கட்டை பத்தின பேச்சு வர மண்டேல இருந்து எடுத்துக்கோங்க. மண்டேல இருந்து அந்த இன்ஃபிளேஷன் டேட்டா வருது இல்ல, அந்த டேட்டா வர நாள் வரைக்கும் நிறைய எஃப்ஓஎம்சியோட அஃபிஷியல்ஸ்க்கான மீட்டிங்லாம் வரும். நீங்க அதெல்லாம் வந்து பார்க்க மாட்டீங்க, ஏன்னா நீங்க ரெட் கலர்ல வச்சிருக்கீங்க ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி ஃபோல்டர். நார்மல் ஃபோல்டர்ல வச்சீங்கன்னா வரும். அப்படி இல்லைன்னா இன்வெஸ்டிங்.comல வாரம் போட்டுருவான். ஃபெட்ல இருக்கக்கூடிய வேலை பேசுறாரா, பெனன் பேசுறாரா, ஒவ்வொருத்தரும் இருக்காங்க. ஃபெட்னா ஜெரம் பவர்ன்ற ஒரு ஹெட், அவருக்கே நிறைய கவர்னர் வச்சிருப்பாங்க. அவங்க ஹிண்ட் கொடுப்பாங்க. நம்ம அவங்க ஸ்பீச்லாம் கேட்கணும். ப்ரெஸ்ல வரும்போது ஹிண்ட் வரும். எத்தனை மெம்பர்ஸ் வந்து ரேட் கட் எதிர்பார்க்கறாங்க, எத்தனை மெம்பர்ஸ் ரேட் கட் எதிர்பார்க்கல. இதை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு ட்ரம்போட டேரிஃப்னால அஃபெக்ட் ஆகுது இல்ல, நாஸ்டாக்கோட ரிசல்ட்ஸ் வரும். ஒன்னொன்னா வரும். ஆப்பிள் ரிசல்ட் அடி வந்திருந்தது, அதனால தான் நாஸ்டாக் அந்த மாதிரி ஆச்சு டேஸ்ட். இது எல்லாத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணணும். அப்புறம் தான் நீங்க சொல்லவே முடியாது, நீங்க சொல்ல முடியாது. இது யூஎஸ்க்கு மட்டும் டைவர்ஜென்ஸ் ப்ராப்ளம் ஆகுது. யூரோப் ரேட் கட் பண்றானா இல்லையா, ஜிபிபி ரேட் கட் பண்றானா இல்லையா, அதை பார்க்கணும் நீங்க. அப்பதான் நீங்க சொல்ல முடியும். ஒரு ஆப்ஷன் தான், இவ்வளவு விஷயம் இருக்கு, சும்மா சொல்ல முடியாது. இது எதுவுமே உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றீங்களா? 2 சைடு பிடிஆர் இருக்கா, எந்த சைடுல எம்எஸ்எஸ் கிடையாது எடுத்துட்டு போகணும்னு சொல்றீங்க. இது சிம்பிளான பதில். ஓகேங்களா? அந்த எம்எஸ்எஸ்னா நீங்களே சொல்லுங்க. அப்படின்னா நாங்க ஃபார்ம் ஆகும்போதெல்லாம் உட்காந்து பாக்குறேன், எனக்கு அப்போ டைம் இருந்து நான் கரெக்டா பார்த்து சொல்லிட்டேன்னா நான் உங்களுக்கு எடுத்து போஸ்ட் பண்ணிடுறேன் கன்ஃபார்மா. அது தப்பானாலும் தப்புன்னு ஏற்றுக்கலாம், கரெக்டாக இருந்தாலும் ப்ராஃபிட்னு ஏற்றுக்கலாம். அவ்வளோதான். வேற எதுவும் இதுக்கு மேலே நம்ம போய் ட்ரை பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிறதும் லிக்யூரிட்டி தான். இதெல்லாம் இல்லைன்னே யாரும் சொல்ல முடியாது. இதுவும் லிக்யூரிட்டி தான், இதுவும் லிக்யூரிட்டி தான், இதுவும் பிடிஆர்ஏ தான், டேஐஆர்எல். இங்கேயும் டேஐஆர்எல் தான் இருக்கு. நான் என்ன பண்ணுவேன், எந்த சைடு போய் எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறது எடுத்துக்கலாம்னு சொல்றது இதுதான் காரணம். சரி, இன்னும் நல்லா கன்ஃபர்மேஷன் சொல்லுன்னா டிஎக்ஸ்ஐ தான் நான் போய் பார்க்கணும். அவனே வந்து கோளாரா இருக்கிறான். இங்கேருந்து பையன் ஆகிறதுக்கு இருக்கு, செல் ஆகிறதுக்கும் இருக்கு. அவ்வளவுதான். அப்போ ரெண்டுமே டபுள் சைட் பீரியட். நான் மண்டே வெயிட் பண்ணணும். மண்டேவும் மொமெண்டம் இருக்குமாலாம் சொல்ல முடியாது, ஒரு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இது வரையும் புரிஞ்சுதுங்களா? இந்த பேராவது எடுத்து போய் பார்க்கலாம். இந்த பேரும் வந்து இப்போதைக்கு ஜப்பான்ல இருந்து ஒரு ஸ்ட்ரென்த்தும் கிடையாது. அப்படியும் கம்பேர் பண்ணுவாங்க. மணி ஃப்ளோ டைவர்ஜென்ஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட் டைவர்ஜென்ஸ் வச்சு கம்பேர் பண்ணுவாங்க. இதுலயும் எதுவும் பெருசா மாற்றம் இல்லை. ஜேபிஒய்லயும் செல்லுக்கு தான் இருக்கு. நான் சொல்றது போய் தான், ஜேபிஐல வந்து எனக்கு பை ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி எதுவுமே இல்லைன்றேன். செல்லுனா எப்படி செல் ஆகும்? யூஎஸ்டி ஜேபிஐன்ற பேர்ல யூஎஸ்டி வந்து ஸ்ட்ரென்த் ஆனாதான் உங்களுக்கு வந்து ஜேபிஐ செல் ஆகும். சாரி, யூஎஸ்டி வந்து அங்க வீக் ஆனாதான் உங்களுக்கு ஜேபிஐ செல் ஆகும். ஜேபிஐ ஸ்ட்ரென்த் ஆகணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க.
இந்த யூஎஸ்டி ஜேபிஐனா யூஎஸ்டி ஸ்ட்ரென்த் ஆகும். இந்த பேரை பொறுத்தவரைக்கும் நான் சொல்றேன் சரிங்களா. இங்க பை ஆகுதுன்னா யூஎஸ் ஸ்ட்ரென்த்தா இருக்குன்னு அர்த்தம். டிஎக்ஸ்ஐ பையா இருக்கும், டிஎக்ஸ்ஐ வந்து சம பையில இருக்கும். அப்ப யூஎஸ்டி ஜேபிஐன்ற பேர்ல இந்த யூஎஸ்டி வந்து ஸ்ட்ரென்த் ஆகுதுன்னு அர்த்தம். டிஎக்ஸ்ஐ செல் ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன், டிஎக்ஸ்ஐ பயங்கரமா அடிச்சு செல் அடிச்சுட்டே இருக்காங்கன்னா அப்ப இது வந்து ஜேபிஐ ஸ்ட்ரென்த் ஆகுது, டிஎக்ஸ்ஐ வீக் ஆகுதுன்னு அர்த்தம். அப்படிதான் பார்ப்பாங்க. ஓகே, அதை தவிர்த்து டெக்னிக்கலா ஈக்குவலோ எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி நான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், இங்க இருக்க லிக்விடிட்டியோட இங்கதான் லிக்விடிட்டி அதிகமா இருக்கு. புரியுதா? இந்த இடத்துல எக்கச்சக்கமான லிக்விடிட்டி இருக்கு. நீங்க சொல்லலாம் நீங்க வீட்டுல ஐயாயிரம் இருக்குன்னு சொல்லிட்டு, நான் இல்லைன்னே சொல்லல. ஆனா அந்த வீட்டுல ஐயாயிரம் ரியாக்ட் ஆகலையே இன்னும். ஸோ நான் டே வந்துட்டேன். நம்ம ஒரு ட்ரேட் ஒன்று மிஸ் பண்ண பார்த்தீங்களா, அதே ஐயாயிரம் தான் இன்னமும் இருக்கு. அதுவும் இது வந்து எத்தனாவது வாட்டி இது, 1 2 3வது வாட்டி இந்த ஐயாயிரம் வருது. அது ஒன்றும் இங்க ஐயாயிரம் இருக்கு. யூரோ இது இந்த டிஎக்ஸ்ஐ சார்ட்ல பாத்தீங்கல்ல, அதே கணக்கு தான் யூஎஸ்டி ஜேபி வைக்கும். இங்க இருக்கக்கூடிய ஐயாயிரம்ல இருந்து மார்க்கெட் 1 ஹவர்ல கொடுத்துட்டு கிளம்புதுன்னா ஓகே, டார்கெட் பண்ணிக்கோங்க. யூஎஸ்டி ஜேபி பைல இருக்கும், டிஎக்ஸ்ஐ பைல இருக்கும், யூரோ யூஎஸ்டி ஜிபி யூஎஸ்டி செல் ஆகும். நம்ம யூரோ யூஎஸ்டி ஜிபி யூஎஸ்டி வந்து செல் ஆகும் எதிர்பார்த்தோமா? ஆமா, அதுல யூரோ யூஎஸ்டி சூப்பராகவே இருக்கு. டே டைம் ஃப்ரேம் ஐஆர்எல் அப்போ செல் ஆகும். ஓகே, யூரோ யூஎஸ்டிக்கு வந்து டே டைம் ஃப்ரேம் ஐஆர்எலும் இருக்கு, லெஃப்ட் சைட்ல ஈக்குவல் லிக்விடிட்டியா இருக்கு. ஆனா இதுக்கு டிஎக்ஸ்ஐ பை ஆகணும். கிளியரா? டிஎக்ஸ்ஐ பை ஆகும்னு என்ன கேட்டீங்கன்னா, டிஎக்ஸ்ஐ பை ஆகிற அளவுக்கு டேட்டா வரலையே. டேட்டா தான் வந்து செல்லுல வந்துருச்சு டிஎக்ஸ்ஐக்கு. இது ஒண்ணுதான் எனக்கு கேள்வி, வேற எதுவும் கேள்வி கிடையாது. அப்பார்ட் ஃப்ரம் த யூஎஸ்டி பேர்ஸ், யூஎஸ்டி ஜேபிஐ எப்படி ப்ரோ இருக்குன்னா ஐஆர்எல்ல கரெக்டா நிக்குது. அப்ப என்னோட ரெண்டாவது எங்க இருக்கும், ஃபர்ஸ்ட் யூரோ யூஎஸ்டியை பார்த்துட்டு இருப்பேன். டிஎக்ஸ்ஐ டிஃபால்ட் கைஸ், அதை பார்க்க மாட்டேன்லாம் கேட்காதீங்க, அது என்னையுமே பார்த்தே ஆகணும். டிஎக்ஸ்ஐ டிஃபால்ட். நான் யூரோ யூஎஸ்டியில போயிட்டு ட்ரேட் எடுத்துக்கிறதுக்கு உட்காந்து பார்த்துட்டே இருக்கணும் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. அட் த சேம் டைம் அப்படியே ஆப்போசிட், இங்க செல்லுக்கு பார்க்குறேன், அப்படியே அங்கே ஆப்போசிட்டா பைக் பார்ப்பேன். தெரிஞ்சா ரியாக்ட் ஆனாலும் பார்க்கலாம். இன்னும் வரையும் எனக்கு ரியாக்ட் ஆகிற மாதிரி தெரியல. இதான் இருக்கு இங்க. சரிங்களா, வேற எதுவுமே கிடையாது. இது அன்மிட்டிகேட் பீடியரு, அதனால நம்புறேன் இங்க என்ன ரியாக்ஷன் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை தான். பையா போச்சு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வெறுப்பா இருக்கும். ஏன்னா இது அவ்வளோ பெரிய எல்ஆர், மேபி 3 days கூட ஆகலாம் தாண்டறதுக்கு. யூஎஸ்டி ஜேபியும் பார்த்தீங்களா, யூஎஸ்டி கேர் பாருங்க. எதுக்கு நான் இதை முடிச்சிடறேன்னா, ரெண்டுமே ஒரே பேர் தான். யூஎஸ்டி ஜேபின்றதும் டிஎக்ஸோட டைரக்ட் கொரலேஷன், பாசிட்டிவ் கொரலேஷன். யூரோ யூஎஸ்டி ஜிபிபி யூஎஸ்டி டிஎக்ஸ்ஒன்றது நெகட்டிவ் கொரலேஷன். டிஎக்ஸ்ஒய் பைனா ஜிபிபியும் யூரோவும் செல்லு, டிஎக்ஸ்ஒய் செல்லுனா ஜிபிபி யூரோவும் பை. இதுவே நீங்க யூஎஸ்டி கார்டு யூஎஸ்டி ஜேபி பாக்குறீங்கன்னா டிஎக்ஸ்ஒய் பையா, இது ரெண்டும் பை தான். டிஎக்ஸ்ஒய் செல்லா, யூஎஸ்டி கார்டும் யூஎஸ்டி ஜேபி செல்லு தான். அதனால சொல்றேன் ஓகேங்களா. இப்போதைக்கு வந்து நான் டாலர் என்ன எதிர்பார்க்கறேன், டேட்டாவும் செல்லு தான் எதிர்பார்க்கறேன். லிக்விடிட்டியும் வந்து எஸ்எஸ்எல் தான் அதிகமா இருக்கு. நீங்க அங்க வந்து எல்லாத்துக்கும் தயங்கறதுக்கு காரணம் டே டைம் ஃப்ரேம்ல ஐஆர்எல் வந்துச்சு, அந்த ஒண்ணுதான் உங்க மைண்ட்ல இருக்கு. ஆனா எனக்கு அதை பார்க்கல. நான் ஃபண்டமெண்டல்ஸ் தான் டிரைவ் பண்ணணும்னு சொல்றேன். நான் ஃபண்டமெண்டல்ஸ் தான் மெயினா ஃபோக்கஸ் பண்ண போறேன். அப்படி பார்க்கும்போது யூஎஸ்டி கார்டு டெக்னிக்கலும் கரெக்டா இருக்குது. எப்ப இது வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். இது சம்மர் ட்ரேட் 1:15 ஆற நம்ம முன்னாடி எக்ஸிட் ஆயிருக்கு. இதுல என்ன ஃபண்டமெண்டல்னு சொல்லிடுறேன். வீக்ல இருந்தே ஒரு இப்படிதான் நான் செக்லிஸ்ட் எடுத்து வச்சுப்பேன். இந்த வாரம் பிறந்த உடனே எது இதெல்லாம் போகலான்னு சொல்லிட்டு. ஆனா அது ஒரே ஒரு செகண்ட்ல கூட மாத்தி அமைக்க முடியும் இப்ப இருக்கிற எக்கனாமிக்கல் சுச்சுவேஷனால. இந்த பேரை ஃபோக்கஸ் பண்ணி நிற்பேன், அதுக்கு மிச்ச பேரை பார்க்காம இருக்க மாட்டேன். அதுக்காக சொல்றேன், புரியுதுங்களா? திடீர்னு வேற ஒரு பேர் ஸ்விங் கிடைக்கும் அன்னையும் பார்த்து நம்ம அதை விட்டுருவோம். நம்ம சொல்லுவோம் நான் இதான் என் செக்லிஸ்ட்ல வச்சிருந்தேன், நான் அப்படி மாத்திக்க முடியும் அப்படின்னு யோசிப்போம். அப்படிலாம் கிடையாது. இன்ட்ராடேனா கூட சொல்லலாம் சரி கஷ்டம்னு சொல்லிட்டு ஸ்விங் நம்ம தான் பார்த்தாகணும். இது வீக்லி. ஒன்று ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் உள்ள வந்துட்டீங்கன்னா ரொம்ப ரசிச்சு பண்றதா இருந்தா உள்ள இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா செம்ம டென்ஷன் ஆகும். ஏன்னா நான் இப்போ உங்க சொன்ன பாருங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் டைவர்ஜென்ஸ் தனியா படிக்கணும். அதுக்கு அடுத்தது ஒரு கண்ட்ரிக்கான எக்கனாமி பார்க்கணும். அதுல நீங்க எல்லாத்தையும் விட்டுருங்க, யூஎஸ் மட்டுமாவது ஃபர்ஸ்ட் பார்க்க கத்துக்குவாங்க. ஓகே, அவனோட ரேட் கட்டு, அவனோட டீட்டெயில்ஸ், கம்பெனி நாஸ்டாக் அதுன்னு எல்லாத்தையும் பார்த்தா மட்டும் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் பார்த்துட்டு அப்புறம் டைம் இருக்குன்னா டேரக்டா ஜப்பான் போகணும், ஜப்பானோட எக்கனாமிக் சுச்சுவேஷன் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா நார்மலா யூரோ ஜிபிபி கேட் எல்லாம் ஈஸியா முடிச்சிடலாம். அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. ஓகே, எனக்கு வீக்லி தொட்டு இருக்கு, டெய்லி இங்க போய் தொட்டு வேணா கிடையாது. ஓகே,
டெய்லி தொடரல, இட் டசன்ட் மேட்டர். இது வரைக்கும் வந்து நீங்க யோசனை இல்லாமல் இருப்பீங்க. எல்லாருக்கும் தானே எய்ம். எனக்கு என்னன்னா இங்கேருந்து போய் பை ஆகுமான்னு கேட்டால் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் போய் செல் ஆகிடும் எல்லாம் எடுத்துருன்னு பார்க்குறேன். ஆனால் அது நடக்கணும்னா ஒரு 2 to 3 days நடக்க போகிறது கிடையாது, 1 week மேலே ஆகும். அப்போ நடுவில் என்ன டேட்டா வந்தால் எனக்கு தெரியாது. அதனால நான் இப்போதைக்கு எய்ம் என்ன பண்ணுவேன், சரி இது வரையும் வரட்டும், இந்த ஐஆர் வரையும் வரட்டும், அப்புறம் மிச்சத்தை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இதை மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஃபோராஸ் சும்மா போலாம். ஃபோராஸ் கிளாரிட்டியா இருக்கா? இதுவே நான் எல்லாரும் சொன்னாங்க ஐஸ் நல்லா போச்சுன்னு. அப்போ இதை வந்து ஹெச்ஆர் கன்சிடர் பண்ணா அப்போ இங்கே நல்லா அடிக்கணும்ல. ஸோ ஒரு கிரேட் மூவ் யூஎஸ்டி ஜேபிஒய், யூஎஸ்டி கேடு, யூரோ யூஎஸ்டி, இது மூணுத்துலையுமே செல் இருந்ததுன்னா அடிச்சிடலாம் நம்ம. டிஎக்ஸ்ஒய் கரெக்டாக வந்து பை ஆகிட்டா போதும். சரிங்களா? சாரி, டிஎக்ஸ்ஒய் வந்து கரெக்டாக பை ஆனால் யூரோ யூஎஸ்டி மட்டும் தான் செல் வரதவா சொல்லிட்டேன். டிஎக்ஸ்ஐ கரெக்டாக செல் ஆயிடுச்சுன்னா நிம்மதியாக இருக்கும். ஏன்னா யூஎஸ்டி ஜேபிஓலையும் நல்ல ட்ரேட் இருக்கு, யூஎஸ்டி கேட்லையும் நல்ல ட்ரேட் இருக்கு. எனக்கு மேஜரான யூரோ யூஎஸ்டியில் தான் ட்ரேட் வேணும்னு கேட்கல, இந்த கேடும் ஜேபிஓயும் பக்காவாக இருக்கு பார்க்கறதுக்கு. ஓகேங்களா? இங்கே நீங்கள் ஐஆர்ல நிற்கலான்னு சொல்லலாம், நான் அந்த ஐஆர்ல நம்பல, செல்லுக்கு தான் எதிர்பார்க்குறேன். டேட்டா அந்த மாதிரி வேற ஒன்றும் இல்லை, என்எஃப்பி வந்து வீக்காக வந்துருச்சுல, அதனால எதிர்பார்க்குறேன். கேடெல்லாம் பயங்கரமாக இருக்கும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பார்ப்போம், அப்படியே சொல்றது நடக்கணும்னு அவசியம் இல்லை. 1 hourல அப்பவே தொட்டுருச்சு ப்ரோ. அன்னைக்கு கில் ஜோன்ல 11 o'clock தொட்டுருச்சு. ஆனால் எனக்கு வந்து யோசனையா இருந்தது, நான் எடுக்கல, மண்டே பார்த்துலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இப்போ இதுலனா நம்பிக்கைனா எப்படி இருந்தாலும் இந்த லோல இருந்தெல்லாம் பை ஆகுமா மார்க்கெட்டு? நீங்களே சொல்லுங்க. இந்த லோல இருந்து பை ஆக போறது இல்லை, இந்த லோல இருந்து பை ஆகாது, இந்த லோல இருந்து பை ஆகாது. அப்போ இந்த லோல இருந்து பை ஆகுமானா இங்க சரி ரெடியா ஐயாயிரம் இருக்கேன்னு சொல்லிட்டு இங்க ஸ்டாப் போடலாம். அப்போ அது வரத்துக்கே மார்க்கெட்டுக்கு வந்து இன்னும் எவ்வளவு தேவை? இங்க இருந்து எடுப்பீங்க நீங்க, இங்கதான் பணம் 80க்கு இது வந்தா 109 தான் வருது. அப்புறம் 1:2 கூட வரல. அதனால தான் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி பார்த்தாலும் கம்முன்னு விட்டேன். வேற ஒன்றும் இல்லை, இதான் ரீசன். அதுவும் இல்லாமல் நான் வீக்கெண்ட் ட்ரேட்ல இது வரையும் நான் ஹோல்ட் பண்ணதே கிடையாது. ரொம்ப யோசனை எனக்கு. சரி, யூஎஸ்டி கேடை பார்த்துட்டு யூஎஸ்டி ஜேபிஐ பார்த்துட்டீங்க. இப்போ அடுத்தது வந்து ஜேபிஐ இன்னும் 2 பேர் இருக்குல்ல. எது தெரியுமா? ஜேபிஐ இன்னும் 2 பேர் வரேன். யூரோ ஜேபிஐ வந்து பெரிய ஃபால் மேலே தான் நின்றுட்டு இருக்கு இப்போ. ஆனால் என்எஃப்இயோட டேப் ஆச்சு, இறுக்கத்துல உச்சத்தில் நின்று இருக்கு. இது இன்னும் நல்லா போயிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எனக்கு யூரோ ஜேபி வந்து செல் ஆகியே ஆகணும். ஒரு டாலர் அங்கே பை ஆகணும். டாலர் செல் ஆகணும். டாலர் செல் ஆனா மட்டும்தான், சாரி காய்ஸ், டாலர் பை ஆகணும். நானே தப்பா சொல்றேன், டாலர் பை ஆகணும். அப்போதான் எனக்கு யூரோ வந்து செல் ஆகும். யூரோ யூஎஸ்சி என்ன பண்ணுதோ அப்படியே யூரோ ஜேபிஐ பண்ணும். இது எப்படி நீங்க எடுக்கணும்னா, இங்க பைஸ் தானே இருக்கு ஃபுல்லா, அங்கேயும் பைஸ் தான் இருக்கும். யூரோ யூஎஸ்டி எடுத்து பாருங்க, இங்கே பைஸ் தான் இருக்கும். கடந்த ஒரு 2-3 நாளா செல்லா, அதே மாதிரி அது கொஞ்சம் செல் அடிச்சிருக்கும். ஓகே, ஃபுல் இம்பாக்ட் வருமானம் வராது, ஏன்னா நடுவில் ஜேபிஐ இருக்கு. மேஜர் ஆஃப் த இம்பாக்ட் வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்ல இம்பாக்ட் வந்துடும். எப்படிலாம் பொசிஷன் எட்ஜ் ஆகுதுன்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க சிங்கிள் பேர் வச்சிருக்கவே கூடாதுன்றதுக்கான காரணம், யூஎஸ்டி பேர் மட்டும் வச்சிருந்தீங்கன்னா டிஎக்ஸ்ஒய் நீங்க வந்து நெகட்டிவ் கரலேஷன் உட்காந்து இருப்பீங்க. டிஎக்ஸ்ஒய் என்னென்னலாம் பண்ணுதோ அப்படியே ஆப்போசிட் இந்த பேர்லாம் பண்ணிடணும்பானே. அப்போ டிஎக்ஸ்ஒய் செல்லுனா நீங்க ஜிபிபியும் பை தான் பார்ப்பீங்க, யூரோவும் பை தான் பார்ப்பீங்க, கோல்டும் பை தான் பார்ப்பீங்க, ஏயுடியும் பை தான் பார்ப்பீங்க, என்எஸ்டியும் பை தான் பார்ப்பீங்க. கரெக்டா? இதுவே உங்க கையில எட்ஜ் பேரா ஜேபிஒயோ கேடோ கையில இருந்தா என்ன பண்ணுவீங்க? நான் நினைச்ச மாதிரி யூஎஸ்டி செல் ஆகல, பை ஆகுது. ஆனா எனக்கு யூரோ யூஎஸ்டில போயிட்டு செல் எடுக்கிறதுக்கோ, ஜிபிபில செல் எடுக்கிறதுக்கோ, கோல்ட்ல செல் எடுக்கிறதுக்கோ எனக்கு லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸோ இல்லை புரியலையோ, சிஸ்டம் ஒத்துழையிலையோ என்ன பண்ண முடியும்? ட்ரேடே இல்லைன்னு தானே விட்டுருவீங்க. அப்போ நான் என்ன பண்ணணும்? அதுக்கு பாசிட்டிவ் கொரலேஷன் இருக்கக்கூடிய பேர் வச்சுக்கணும்ல. இது இன்னும் நல்லா இருக்கும்ல. எனக்கு டாலர் பை ஆகிற வரைக்கும் யூஎஸ்டி கேட் பை ஆகும், டாலர் வரைக்கும் யூஎஸ்டி ஜேபிஐ பை ஆகும். அதனால தான் அந்த ஒரு எட்ஜ் வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். புரியுதுங்களா? நீங்க யூரோ ஜேபிஐ, ஜிபிபி ஜேபிஐ வச்சிருக்கிறதும் யூரோ யூஎஸ்டி ஜிபிபி யூஎஸ்டி வச்சிருக்கிறதும் 2 ஒன்று. அது வேகமா பர்ஃபெக்டா வேலை செஞ்சு முடிக்கும், இது பொறுமையா செய்யும். அது 10 மூவ் போகுதுன்னா இது 5 மூவ் தான் போகும். அப்படிதான் கணக்கு வரும் ஜேபின்னு இருக்கிறதுனால. மொத்தப்படி யூரோ யூஎஸ்டி ஜிபிபி யூஎஸ்டி பேர்ல நீங்க யாரை வச்சு ப்ரோ முடிவு எடுக்கிறீங்க? நீங்க போயிட்டு யூரோ யூஎஸ்டியோட ஃபண்டமெண்டலை பார்த்துட்டு வரீங்க, இல்லை ஜிபிபி யூஎஸ்டியோட ஃபண்டமெண்டல் பார்த்துட்டு வரீங்களா? அந்த பேரை டிசைட் பண்றதுக்கே நீங்க டைரக்டா போறது டிஎக்ஸ்ஒய்க்கு, யூரோவையும் ஜிபிபியும் டிசைட் பண்ண.
யூரோவும் ஜிபிபியும் டிசைட் பண்றது தானே அப்படியே யூரோ ஜேபி ஜிபிபி ஜேபிஎல் நடக்கும். அங்க எப்படி மாத்தி நடக்கும்? ஏன்னா ஜேபிஐ போய் நீங்க பெருசா பார்க்க போறது கிடையாது. ஜேபிஐ பார்க்க வேண்டிய நேரம் ரேட் கட்டப்போ மட்டும்தான் பார்ப்போம், எதனா நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு. அதனால தான் நெகட்டிவ் கரலேஷனும் இருக்கணும், பாசிட்டிவ் கரலேஷனும் இருக்கணும்ன்ற. டிஎக்ஸோட பாசிட்டிவ் கரலேஷன் ட்ரேட் பண்றது ஈஸி. ஏன் பல பேர் வந்து யூஎஸ்டி ஜேபிஐ ட்ரேட் பண்ணுவான்? ஃபேமஸான ஸ்விங் ட்ரேட் பேர் யார் வேணா போய் கேளுங்க, ஸ்விங் ட்ரேட்னா யூஎஸ்டி ஜேபிஐன்னு சொல்லுவாங்க. ஏன்னா டிஎக்ஸோ என்ன பண்ணுதோ அதை அப்படியே ட்ராக் பண்ணி யூஎஸ்டி ஜேபிஐ ஈஸியாக முடிச்சிடலாம். அத்தனை வருஷமா ஜப்பான் வந்து எதுவுமே பண்ணாம இருந்தான். ரெட் கட் அது இதுன்னு அவன் சைட்ல இருந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஒன்றுமே வராது. இவனு சைட்ல இருந்து அவன் மேல எந்த டாரிஃபும் கிடையாது பெருசா. பைனா ஒரேடியா பைல போயிட்டே இருக்கும், செல்லுனா ஒரேடியா செல்லுல வந்துட்டே இருக்கும். நீங்க அந்த பேரை சும்மா அனலைஸ் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு வந்து நல்லா ஒரு பல டே கண்ணில் ஒரே சைடு போகும். சரிங்களா? அதுல வேகமா போகுது பொறுமையா போகுதுன்றதுலாம் கணக்கு கிடையாது. ஒரு ஸ்விங்கு போச்சுன்னா ஒரு ஸ்விங் பிடிக்கலான்ற அப்படி சொல்ல வரேன் நான். கிளியரா உங்களுக்கு? அதுதான் பேக் டெஸ்ட் எடுங்கன்றேன். அட்லீஸ்ட் டே டைம் ஃப்ரேம் 5000 வச்சு அது மட்டுமாவது நீங்க பேக் டெஸ்ட் எடுங்கன்னு சொல்ல வரேன். ஓகே, அந்த மாதிரி பல டவுட்லாம் இருக்கும்ல ப்ரோ. இப்போ நம்ம உதாரணத்துக்கு எந்த ஒரு ஃபண்டமெண்டல்ஸுமே இல்லாம நார்மலா இங்க எடுத்து பாருங்க, இந்த இடத்துக்கு செல் ஆகுதுன்றோம், நம்ம இதை விட்டுருவோம் ப்ரோ. இந்த 2 நாள் விட்டுருவோம். திருப்பி 5000 ஸ்டார்ட் ஆச்சா, அந்த 1000 இருந்து பிடிக்க ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு பொறுமையா விடும். ஆனா பை தான் விழுது, இல்லைன்னு சொல்லல. ரீஎன்ட்ரிஸ் இருக்கும், லாட் ஆஃப் ரீஎன்ட்ரிஸ் உள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. திருப்பி இங்க ஒரு 5000 இருக்கு, இதை எடுப்பீங்க, அதுல இருந்து ஒரு ஃபால். திருப்பி இங்க ஒரு 5000 இருக்கு, இதை எடுப்பீங்க, அங்க இருந்து ஒரு ஃபால். ஓகே, இப்போ இந்த ஃபால் வந்து நிக்குது. அப்படியே லெஃப்ட் சைட்ல பாருங்க, ஏன்னா வந்து 5000 இருக்கு. ஓகே, மேபி மார்க்கெட்ல வந்து செல் சைட்ல இப்போ 5000 இல்லாதனால ஆல்ரெடி ரியாக்ட் ஆனா 5000 மார்க் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ரியாக்ட் ஆனா 5000 இருக்கு, அங்க போய் நீங்க திருப்பியும் பாருங்கன்ற. அங்க பார்த்துட்டு வரும்போது திருப்பி உங்களுக்கு இறங்குச்சா, இப்போ ஒரு மொமெண்டம் கேதர் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த லோக்கு இது லோவர் லோ, இந்த செல்ல ஃபிஜ் அவன் மதிக்கல, திருப்பி 5000 இங்க இருக்கு. அதுல இருந்து எடுத்தீங்கன்னா அகைன் மார்க்கெட் ஃபால் ஆகுது, இந்த லோ டார்கெட் பண்ணுவீங்க. இப்படிதான் பார்ப்போம் நான், இந்த மாதிரி தான் பொறுமையா பார்ப்போம். இப்போ இந்த கன்சல்டேஷன் என்ன ப்ரோ பண்ணுவீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது, ட்ரேடே இல்லாமலாம் இருக்காது. இந்த 5000 இருக்குல்ல, இதுல இருந்து ஒரு கொஞ்சம் ட்ரேட் இருக்கும். ஏன் இங்க இருந்து நான் பை எடுக்கிறேன்னா, எனக்கு தான் டேல 5000 வந்து செல்லுக்கு இல்லையே, பைக்கு தானே இருக்கு, நான் பைக் எடுக்கிறேன். ஓகே, ட்ரெண்ட் சேஞ்ச்லாம் ஆகுதுன்னா நான் ஃபண்டமெண்டல் பார்த்து தான் சொல்ல முடியும். நான் வெறும் டெக்னிக்கல் வச்சு ட்ரெண்ட் சேஞ்ச் சொல்றேன்லாம் கிடையாது. ட்ரெண்ட் சேஞ்ச்னா இப்போ நீங்க இதுல இருந்து போயிடுச்சுன்னா ட்ரெண்ட் சேஞ்ச் தான். திருப்பி இங்க 5000 இருக்கு, இதுல இருந்து எடுப்பீங்க. இப்போ இந்த 5000 எடுப்போம்னா எடுக்க மாட்டோம், ஏன்னா ஓவர் ப்ரீமியம் கொஞ்சம் மேல இருக்கு, யோசிப்போம். ஆனா ஃபெயிலியர் ஆகல, திருப்பி உள்ள வந்து கன்சல்டேட் ஆகிட்டு இங்க வந்து போகுது. இந்த இடத்துல ட்ரேட் இருக்கானா கிடையாது கைஸ். இந்த மே ஜூன்னா யூஎஸ்டி ஜேபிஎல்லாம் ட்ரேட் எடுத்துனா ரொம்ப கஷ்டம். ஆனா மே ஜூன் ஜூலைல கோல்டுலயே சரி, யூரோலயே சரி, ஜிபிபிலயும் சரி ட்ரேட் இருக்கா இல்லையான்றத நான் இப்போ போட்டுட்டேன் ஜேர்னல்ல, நீங்களே போய் பார்க்கலாம். சரிங்களா? அவ்வளோ ட்ரேட் இருந்தது. இப்படிதான் நீங்க மாத்தி 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 பார்க்கணும். ஸ்விங் பண்ணும்போது அவ்வளோ ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். நீங்க 100K அக்கௌண்ட்டே வந்து 3 வச்சிருங்க, 3 நேஷ்டாக் கிடைக்க முடியுமா? சரி, நேஷ்டாக் கூட வேணாம், 15 minute டைம் ஃப்ரேம் எக்ஸிபிஷன் பண்ற யூரோ வச்சு ஜிபிபி வச்சு கூட நீங்க 3 ட்ரேட் 3 பேர் எடுத்துக்கோங்க. 3 நாள் 2 பேர் கூட வச்சுக்கலாம். 3 அக்கௌண்ட்லயும் ஒரே நேரத்தில் பண்ண முடியாது, இது என்னோட கருத்து. ஓகே, யூரோ ஜேபி வந்துடலாம். யூரோ ஜேபி செல் ஆகணும், அப்போ டிஎக்ஸ் பை கொடுக்கணும். ஓகே, டிஎக்ஸ் பை கொடுக்கணும், யூரோ ஜேபி செல் ஆகணும். யூரோ ஜேபிஐல இருக்கக்கூடிய டே தொட்டான், யூரோ யூஎஸ்ல இருக்கக்கூடிய டேவும் தொட்டானா 2 பேரும் சேர்த்து வச்சு பாருங்க, நல்லா இருக்கும். இங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல, ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெரி வெல் பிளான் இது, இதை வச்சு யோசிக்காதீங்க. இது நானும் பார்த்தேன், இதை நானா பெருசா கன்சிடர் பண்ற மாதிரி இல்லை. அதனால தான் நான் இங்க வந்து இன்னும் செல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல இருக்கேன். இதெல்லாம் செல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இருக்கேன். டாலர் ஓப்பன் ஆன பிறகு என்னால சொல்ல முடியும். இது எடுத்துக்கோங்க, இதெல்லாம் தான் இருந்தது, நல்ல செட்டப் இருந்தது. என்எஃபில தொட்டு போன நான் கொஞ்சம் கூட எடுத்துட்டு பார்க்கல. தொட்டா கூட நார்மலா நிக்குமா இந்த ஜேபிஐ பேர்ஸ்லாம்? இது நிக்க கூட இல்லை, நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல ஒரே டேப் அவ்வளவுதான். ஒண்ணு இங்க நிக்கும் கைஸ், இங்க ஒரு கேண்டில் தொட்டுட்டு இன்னும் 2 கேண்டில் தொட்டு அப்புறம் விழும். ஆனா ஃப்ரைடே அந்த மாதிரி விட்டுட்டான். சரி, இவ்வளவு மொமெண்டம் கொடுத்தான், திருப்பி அதனால ஒரு எஃபிஜி அது இங்க ஃபார்ம் ஆகணும்னு பார்த்தேன், அதுவும் இல்லை. அவ்வளவுதான், ஒரேடியா டிஸ்கவுண்டே வந்துருச்சு, ஃபுல் ஃபால் ஆயிடுச்சு. இங்க இருந்து பை ஆகுதுன்னு சொல்லிட்டு யோசிப்போம். அதே இடத்துல ஒரு ஐஓ இப்படி வரும்னு வரல. வரல இல்ல கண்டினியூஷனுக்கு, அது டக்கு மேல போயிருச்சு. நான் நினைச்சேன், ஆனா வரல. மூவ்மெண்ட் பெருசு ப்ரோ. நான் என்எஃபி முடிஞ்சவனே பார்த்தேன், இங்க இருந்து சும்மா இந்த ஒரு நாளைக்கு இது வரைக்கும் கூட வரட்டுமே, ஒரு 114 வருது. இது எஸ்எல்லாம் பெருசா வராது, குட்டி பேர் இதெல்லாம். நீங்க சும்மா வச்சு பாத்தீங்கன்னா எஸ்எல் ரொம்ப கம்மியா வரும், 30 40 50 அந்த மாதிரிலாம் தான் வரும். இந்த பாருங்க, அதிகபட்சம் இங்கே வைக்கிறேன், இதுவே 50 தான் வருது, 50 கூட வரல.
ஆனால் 150 அப்படின்ற ஒரு பிப்பு பார்த்தாலே எடுக்கலாம்னு தோணும். ஓகேங்களா? பிளஸ் இது வந்து $7 தான் ஒரு லாட்டுக்கு, ஒரு பிப்போட வேல்யூ $10 கூட வராது. அதனால கொஞ்சம் லாட்டை சேர்த்து அடிக்கலாம். வரவே இல்லை. ஜிபி விஜய் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது, அவங்க ஒண்ணுமே இல்லை. ரொம்ப மோசம் ஜிபி விஜய். அது ஒரு ஸ்வீப்பையும் ஒழுங்கா பண்ணல, ஒரு ஐயர்ல எதுவுமே தொடல, ஒழுங்காவே தொடல எதையுமே. இந்த ஸ்வீப் எனக்கு ஓகே, இது நான் இல்லைன்னு சொல்லல. இது ஒரு ஐஆர்எல், திருப்பி இந்த ஸ்வீப் கொடுத்துருந்தானுங்க. இதை வச்சு மட்டுமே என்னால் எடுக்க முடியுமானா எனக்கு தெரியல, நான் தானே அதை விட்டுட்டேன். நான் பேக் டெஸ்ட்லாம் பேச நான் பண்ணதே இல்லை இந்த பேரை. எனக்கு இப்போ ஸ்வீப்னா நார்மலாக எப்பவும் எல்லாருக்கும் என்ன தோணுமோ அந்த மாதிரி தான் தோணுச்சு. இப்படி இருக்கு, நல்லா இப்படி போயிட்டு வந்தா ஓகே அப்படின்ற மாதிரி நான் வியூ வந்தேன். அது பெருசாக அது தெரியல. 1 ஹவர்ல அதுவும் அதே மாதிரி தான். அன்னைக்கு இந்த கேண்டில் 8 o'clock இது என்ன பண்ணுவீங்க நீங்க, நியூஸ் வரதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகிடும், அது அப்படியே வந்துச்சு, தொட கூட இல்லை, அப்படியே வந்தாச்சு. மேபி ஜிபிபி ஆனால் ரீஎன்ட்ரி போனால் பார்க்கலாம். இருக்கு எஃபிஜிஸ் கிளியரா 1 hour உள்ளலாம் போகாதீங்க, நீங்கள் 4 hour வச்சுக்கோங்க. அங்கே போயிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா 1 hourல போய் எடுத்துக்கலாம். ஏன்னா 1 hourல கொஞ்சம் ஏடாவிடமா முன்ன கீழே இருக்கு. 4 hourல கொஞ்சம் கிளியரா இருக்கு, 2 எஃபிஜினா 2 எஃபிஜி கிளியரா இருக்கு. இது திருப்பி ஸ்வீப் ஆகாத நம்புறேன், ஏன்னா இருக்கிறது இந்த ஒரு ஐ தான். அது எல்லாமே ஸ்வீப் பண்ண மேனிபுலேஷன் ஆகிடுச்சு, திருப்பி மேனிபுலேட் ஆகாதுன்னு நம்புறேன். இது எடுத்துக்கலாம். யூரோ ஜேபிஐல 4 hours போய் பாருங்க, இதோ இருக்கு. அதே மாதிரி ஜேபிஐ போய் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா? இதை மெயின்ல வச்சுக்கோங்க. இது தவிர்த்து வேற எந்த பேரை பார்க்க போறது கைஸ். இந்த யூரோ ஆடு, ஜிபிபி கார்டு அதெல்லாம் நான் பேக் டெஸ்ட் பண்ணிட்ட பிறகு தான் எடுக்க முடியும். நானே வந்து அந்த ஜிபிபி ஆடுன்னு ஒரு பேரை ரொம்ப கம்மியாக ஒரு 0.25% ரிஸ்க் எடுத்து வச்சுன்னு இருக்கிறேன். இதுதான் வீக்கெண்ட் ஹோல்டிங் இந்த இருக்கத்துல. ஏன்னா 0.25 தானே, ஒன்றும் பெருசாக லாஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வீக்கெண்ட் ஹோல்டிங். மிச்சம் எல்லாமே க்ளோஸ்டு. இதுல வந்து யூஎஸ்டியோட டைரக்ட் அஃபெக்ட் பேர் கிடையாது இது, அதனால யூஎஸ்டிக்கு என்எஃப்பி வரும்போது டைரக்ட் அஃபெக்ட் ஆகிற பேர் இல்லை. ஸோ பார்க்கலாம். அப்படியே 1 hour ஆகும். 4 hourல தான் ஆக்சுவலி என்ட்ரி. அதான் 1 hourல வந்து கிட்ட போய் லேட்டாக போனதுனால ஒரு நல்ல காரியம், வேற ஒன்றும் இல்லை. இந்த 4 hour எஃபிஷி இருந்தது, 1 hour லேட்டாக போய் பார்த்ததுனால கொஞ்சம் என்ட்ரிலாம் கொஞ்சம் நல்லா ஃபைன் டியூன் பண்ணி எடுக்க முடிஞ்சது, வேற ஒன்றும் இல்லை. பட் ரொம்ப மோசம் இது, ரொம்ப பொறுமையாக சுற்றிட்டு இருக்கு. இந்த 4 hourோட எஃபிஜியில் திருப்பி ரீஎன்ட்ரி கிடைக்குதானா பார்த்துக்கோங்க. ஆனால் அது டே ஐஆர்எல்ல சம்மந்தமே வராது. டே ஐஆர்எல்ல இருந்து என்ட்ரி எடுத்தீங்கன்னா எஸ்ஆர் அடிக்காது, நான் சொல்லிடுறேன். டே ஐஆர்எல்ல விட்டு நீங்கள் வந்து என்ட்ரியை பிடிக்கணும்னு சொல்லிட்டு எடுத்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எப்படின்னு சொல்கிறேன், இப்போ இந்த 4 hour இருக்குல்ல, அன்னைக்கு நெக்ஸ்ட் எக்ஸ்டீடிங் பண்ணிருக்கும் போது இதை வந்து ரீஎன்ட்ரி நான் போட்டு விட்டேன். அந்த ரீஎன்ட்ரி அன்றைக்கே முடிச்சிட்டாங்க, நல்லா ஏறி போய் முடிஞ்சிருச்சு. எதுவுமே பண்ண முடியல, அவ்வளோதான், பெற்ற வேண்டியது தான். இதே நீங்கள் வந்து ஒரு 1 டேலேருந்து கரெக்டாக ஃப்ரேம் பண்ணுறீங்கன்னா ஓகே, மார்க்கெட் வந்து கரெக்டாக போய்டுன்னு சொல்லலாம். நீங்கள் 1 டேலேருந்து ஃப்ரேம் பண்ணாமல் அதுக்கு அடுத்தடுத்து கண்டினியூஷன் போட்டிங்கன்னா கஷ்டம். இப்போ எனக்கு இன்ன வரைக்கும் இப்படியே சுற்றிட்டே தான் இருக்குது, இதுவே விருப்பம் தான் இருக்குது. மெயினாக நான் சொல்லிடுறேன், இங்கே எடுத்ததுக்கு இந்த தான் காரணம். ஒரு ஆசையில் எடுத்தேன், இதெல்லாம் ஈஸியாக முடிஞ்சிடும், ஒரு 1/2 hour 1 டேல கிடச்சிரும்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஆனால் அது ஓட விடுது ரொம்ப. இப்போ வரைக்கும் அது டிபி அடிக்கல, சும்மா தான் இருக்குது அந்த ட்ரேடு, இப்படியே தான் இருக்குது. ஓகே, ஓவரால் ரிவ்யூ. கோல்டு பைஸ். ஓகே, கோல்டு பைஸ் தான் எதிர்பார்க்கும். ஜிபிபியும் யூரோவும் ரெண்டுமே இருக்கு, சொல்ல முடியாது. டிஎக்ஸ்ஐ போயிட்டு அந்த டே ஃப்ரைம்ல பை கொடுக்குதா கொடுக்காதா அதை வச்சுதான் நான் சொல்ல முடியுமே. ஓகே, என்னோட பர்சனல் வியூ என்னன்னா டிஎக்ஸ்ஐ செல் ஆகும் தான் நான் எதிர்பார்க்குறேன், பை ஆகும் எதிர்பார்க்கல. அப்படி பை ஆனாலும் சைட் ப்ரோ சொன்ன மாதிரி மந்த்லியில் ஒரு எஃபிஜிஎஃப் சொன்னாங்கல்ல, அது வரைக்கும் போகுன்றது பார்த்துக்கலாம். இதான் வியூ. ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி அப்படியே ஆப்போசிட்டாக போட்டுக்கோங்க யூரோவையும் ஜிபிபியும். யூரோ ஜிபிபியும் என்ன பண்ணுதோ அது அப்படியே ஜிபிபி ஜேபி யூரோ ஜேபி கேட்கும். ஜிபிபி ஜேபி யூரோ ஜேபி ரெண்டுமே பேர் என்ன செட்டப்ல இருக்குன்னா செல் செட்டப்ல தான் இருக்கு பார்க்கறதுக்கு. அப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆகணும், யூரோ யூஎஸ்டி ஜிபிபி செல் ஆகணுமான்னு கேட்பீங்க. அது செல் ஆகணும்னா அப்போ நம்ம டாலர்ல அங்கே வச்சிருக்கக்கூடியது பை ஆகுமான்னு பார்ப்போம். கரெக்டா? எனக்கு திருப்பி அதே இடத்துல தான் ஒன்று முட்டிட்டு நிற்குது, டாலர் பை ஆகுமான்னு தெரில, பண்ண டேட்டா ஆனதுனால. மொத்தம் நான் அந்த டாலரோட ரியாக்ஷனை பொறுத்து ஜிபிபி யூரோ யூஎஸ்டியை பார்ப்பேன். அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு போய் ஜேபி வைப்பார்ல யூரோவும் ஜிபிபியும் பார்ப்பேன். ஓகே, இதுக்கு நடுவில்
பாசிட்டிவ் கொரலேஷனா கிடைச்சதுன்னா தாராளமா நான் அங்கதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பேன். யூஎஸ்டி கேடு, யூஎஸ்டி ஜேபி. அதில் யூஎஸ்டி கேடா யூஎஸ்டி ஜேபி ஆனா யூஎஸ்டி கேடு இன்னும் சூப்பரா இருக்குல்ல. நீங்களே பாத்தீங்க வீக்லி டைம் ஃப்ரேம் 5000 இருந்து 1 ஹவர்ல கரெக்டா அது போட்டெல்லாம் போட்டுருச்சு. கீழே வந்து எந்த விதமான எஃபிஷியன்ஸும் கிடையாது. விழானா அப்படியே மார்க்கெட் விழுந்துட்டே இருக்கலாம். நல்லா தான் இருக்கு. இவ்வளவுதான் கைஸ் நம்ம பிளான். இதுல யாருக்காவது நான் டவுட் இருக்குங்களா? யாராவது நான் கேட்கணுங்களா?